ரைட். நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹ், நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது என்ன விஷயம் பார்த்தோம்னு சொல்லுங்க. எத்தனாவது தேர்ச்சி மட்டம் பார்த்தோம்னு சொல்லுங்க. 2.8. ரைட். 2.8 நிரம்பல் சம்பந்தமா பார்த்திருந்தோம் தானே. ஓ சார். ஓகே, அப்போ நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்குது 2.9. ஓ இல்லை. ஓ சார். ரைட், வெரி குட். சரியா, இப்போ நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 2.9 தேர்ச்சி மட்டம். வெயிட் பண்ணுங்க, பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டு வரேன். ரைட். ஷேர் பண்ணிக்கிற பிடிஎஃப் கிளியரான்னு சொல்லுங்க. ஓ சார். சரி, அப்போ நாங்கள் லாஸ்டா பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் 2.8ன்ற விஷயத்தை பார்த்தோம். அதாவது நிரம்பல் தொகை மாற்றமும் நிரம்பல் மாற்றமும் அப்படின்ற ஒரு தலைப்பினூடாக தேர்ச்சி மட்டத்தினூடாக என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நிரம்பல் தொகை மாற்றம் இரண்டு வகைப்படும். நிரம்பல் ஒடுக்கம், நிரம்பல் நீட்டம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும். அதே மாதிரி நிரம்பல் மாற்றம், நிரம்பல் அதிகரிப்பு, நிரம்பல் குறைவு அப்படின்னு சொல்லி போட்டு இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா 2.8 நாங்க போன கிளாஸ்ல பார்த்தீங்க. அப்ப எங்களுக்கு இன்னும் பார்க்க வேண்டியது 2.9, 2.10, 2.11, 2.12 அப்படின்றது 4 தேர்ச்சி மட்டங்கள் பார்க்க இருக்குது. 2 வருட பாட்டு வினாக்களும் பார்க்க இருக்குது. சரியா, அப்ப நாங்க என்ன செஞ்சோம் செய்வோம்னு சொன்னா, குயிக்கா நாங்க எங்கட ரிவிஷனை, அதாவது எனக்கு தேர்ச்சி மட்டங்களை தேரிய நாங்க என்ன செய்வோம், குயிக் ரிவிஷனின் ஊடாக பார்ப்போம் என்ன என்ன விஷயம் மிக முக்கியமான விஷயம் அப்படின்றத நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட். அப்போ முதலாவது நாங்க இன்றைக்கு ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தேர்ச்சி மட்டம் 2.9 தேர்ச்சி மட்டம் 2.9 அப்படின்றத நாங்க பார்க்க வேண்டியது. ரைட். அப்ப 2.9ல சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னா, நிரம்பல் விலை கேள்வி நெகிழ்ச்சியை கணிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை விளக்குவார். விளங்கி நான் சொல்றது விளங்கி நான் சொல்றது இதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, 2.9ன்ற தேர்ச்சி மட்டத்துக்குள்ள நாங்க பார்க்க போறோம். விளங்கி நான் சொல்றது, நிரம்பல் விலை நிகழ்ச்சியை நாங்க காணிப்பிட்டு அதோட பயன்பாட்டுட முக்கியத்துவம் என்ன, விளங்கி நான் சொல்றது, அதான் நாங்க என்ன செய்வோம் 2.9 பார்க்க போறோம். சரி, அப்ப இதுண்ட முழுமையான எங்களுக்கு முழுமையான இதுக்கு உள்ள வார விடயங்கள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஷோர்ட் நோட்ஸின் ஊடாக தலைப்புகளின் ஊடாக நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். விலைங்க நான் சொல்றது விலைங்க நான் சொல்றது ரைட். அப்ப முதலாவது இந்த உங்களோட அந்த முழுமையான விடயங்களை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த ஷோர்ட் நோட்ஸின் ஊடாக நான் சொல்றேன் கேட்கும். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி அப்படின்ற என்னன்றத விலையும் கொள்வோம். அதே மாதிரி என்ன, அப்படியான இந்த விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சிய கணிப்பிடுற முறைகள் இரண்டு முறைகளின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கணிப்பிட போறோம். என்னென்ன முறைகள்? என்னென்ன முறைகள்? புள்ளி விலை நிகழ்ச்சி முறை, வில் நிகழ்ச்சி முறை. புள்ளி விலை நிகழ்ச்சி முறை, வில் நிகழ்ச்சி முறை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிப்பிட்ட முறைகள் இரண்டு முறைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியின் வகைகள் 5 வகைகள் இருக்குது. விளங்கி நான் சொல்றது, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியின் வகைகள் எப்படி இருக்குதுன்னா 5 வகைகளை கொண்டிருக்குது. எப்படி? ஒன்றை விட கூடியது, ஒன்றை விட குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி, அதே மாதிரி என்ன, ஒன்றுக்கு சமனான விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, பூஜ்ஜியம் சார் விலைசார் நிகழ்ச்சி, பூஜ்ஜியம் சார் நிரம்பல் நிகழ்ச்சி, அதே மாதிரி முடிவிலி அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா 5 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம் என்னத்த, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிய.
அதே மாதிரி இப்படியான அந்த விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிய தீர்மானிக்கிற காரணிகள் வந்து உங்களுக்கு பிரதானமாக 5 காரணிகள் காணப்படுது. அந்த 5 காரணிகளும் என்னடா, காரணிகளோட அசைவுக்கூடிய தன்மை, பண்டத்தின் தன்மை, களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல், விலை மாற்றத்துக்கு ஏற்ப நிரம்பலை மாற்றுவதற்கு எடுக்கும் காலம், தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கின்ற காரணிகள் காரணிகள் 5 காரணிகள் காணப்படுது. எத்தனை காரணிகள்? 5 காரணிகள் காணப்படுது. அதே மாதிரி இறுதியா நாங்க இந்த தேர்ச்சி மட்டத்துல பார்க்க போற விடயம் என்னன்னா, நிரம்பல் நிகழ்ச்சியின் முக்கியத்துவம். நிரம்பல் நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ரைட். அப்ப இது விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இந்த விரிவாக்கத்தை நாங்க என்ன செய்வோம்? பார்ப்போம். ரைட். முதலாவது விஷயம் நிரம்பல், சரியா, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. இப்ப விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி என்னத்த சொல்றான் அப்படின்னு சொன்னா, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியில வந்து என்ன விடயம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், wait. உங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறது பிடிஎஃபா வேர்ட் டாக்குமெண்ட் கொஞ்சம் சொல்லுங்க. PDF. பிடிஎஃப். இப்ப Load. ரைட், வெரி குட். ரைட். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. அப்ப விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி. அப்ப நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் என்ன? நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி தொடர்புடைய பண்டத்தின் விலை, மூலப்பொருட்களின் விலை, தொழில்நுட்பம், எதிர்பார்ப்பு, அரச கொள்கைகள், சந்தையில் உள்ள உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை, ஏனைய காரணிகள். வெரி குட், வெரி குட். விலை என்ன சொல்றது இப்படியான இந்த ஏனைய காரணிகள், நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் எப்படி இருக்கும்னு சொன்னா நிலையாக இருக்கும், மாறாத நிலையில இருக்கும். அப்ப மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்ற வீதத்திற்கும் அதிண்ட நிரம்பல் தொகை மாற்ற வீதத்துக்கும் இடையிலான தொடர்பை வந்து கணித ரீதியில அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. விலைசார் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. விலை என்ன சொல்றது? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விலை கொள்ளும். விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. ரைட், ரைட். சரி. அப்ப இப்படியான அந்த விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை நாங்க 2 முறைகள்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கணிப்பிட போறோம். 2 முறைகள்ல கணிப்பிட போறோம். முதலாவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் புள்ளி நெகிழ்ச்சி முறை, வில் நெகிழ்ச்சி முறை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்? நிரம்பல் நெகிழ்ச்சியை கணிப்பிடுற முறைகளை 2 முறைகளாக என்ன செய்ய போறோம்? வகைப்படுத்த போறோம். விலை என்ன சொல்றது? அந்த 2 வகைகளும் என்னண்டா, புள்ளி நெகிழ்ச்சி முறை, வில் நெகிழ்ச்சி முறை. ரைட். புள்ளி நெகிழ்ச்சி முறை, வில் நெகிழ்ச்சி முறை. அப்ப புள்ளி நெகிழ்ச்சி முறைன்னா என்னன்றதை பார்ப்போம். அப்ப நிரம்பல்ல செல்வாக்கு, புள்ளி நெகிழ்ச்சி முறைன்னா என்னண்டா, நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் மாறாத நிலையில. வேற என்ன சொல்றது? இப்ப நாங்க முதலாவது என்ன விடயம் பார்க்கிறோம்? புள்ளி நெகிழ்ச்சி முறை. புள்ளி நெகிழ்ச்சி முறை. புள்ளி நெகிழ்ச்சி முறை. சரி. அப்ப புள்ளி நெகிழ்ச்சி முறைன்னா என்னண்டா வந்து நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நிரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற ஏனைய காரணிகள் எப்படி இருக்கும்னு சொன்னா மாறாத நிலையில
என்ன சொல்றது, மாறாத நிலையில நிரம்பல் கோட்டின் குறிப்பிட்ட ஒரு புள்ளியில விலையில ஏற்படும் மிகச்சிறிய நுண்ணிய சதவீத மாற்றத்திற்கேற்ப அதன் நிரம்பல் தொகையில ஏற்படும் சதவீத மாற்றத்தை நாங்க அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், புள்ளி நிரம்பல் நிகழ்ச்சி. புள்ளி நிரம்பல் நிகழ்ச்சி என்ன சொல்றது. அப்ப புள்ளி நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா விலையில ஏற்படுகின்ற மிகச்சிறிய அல்லது நுண்ணிய சதவீத மாற்றத்துக்கு ஏற்ப அதன் நிரம்பல் தொகையில ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை அளவிட்டு கூறதை தான் நாங்க என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், புள்ளி நிரம்பல் நிகழ்ச்சி. புள்ளி நிரம்பல் நிகழ்ச்சி முறை. என்ன சொல்றது, என்ன சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவா நினைக்கிறோம். அப்ப நிரம்பல் கோட்டுல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியிலும் நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா நெகிழ்ச்சியை கணிப்பிட இயலும். அப்ப புள்ளி நிரம்பல் நெகிழ்ச்சியை நாங்க கணிப்பிடுறதுக்காக ஒரு சமன்பாடை நாங்க வச்சுக்கணும். என்ன சொல்றது, என்ன சொல்றது, எப்படியான சமன்பாடு அப்படின்னு சொன்னால் நிரம்பல் தொகையில அந்த புள்ளி நெகிழ்ச்சி முறையை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னால் சரி, சமன்பாடு என்னன்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். நிரம்பல் தொகையில ஏற்படுற சதவீத மாற்றம், நிரம்பல் தொகையில ஏற்படுற சதவீத மாற்றம் அதாவது என்னது, QSல ஏற்படுகின்ற சதவீத மாற்றம் டெல்டா. என்ன சொல்றது, டெல்டா டெல்டா கியூஎஸ்ல ஏற்படுகின்ற அதாவது என்னது டெல்டா கியூஎஸ் வீதம் அப்படின்னு சொல்றது. அதாவது என்னது, நிரம்பல் தொகையில ஏற்படுற சதவீத மாற்றத்தை நாங்க என்ன செய்ய போறோம், பிரிக்க போறோம் விலையில ஏற்பட்ட சதவீத மாற்றத்தால. இதுல ஏற்பட்ட சதவீத மாற்றத்தால விலையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றத்தால நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பிரிக்க போறோம். இப்படியாக பிரிக்கிறது தான் முதலாவது என்ன, புள்ளி நெகிழ்ச்சி முறை. புள்ளி நெகிழ்ச்சி முறை என்ன சொல்றது, அது எப்படியான சந்தர்ப்பத்துல அப்படின்னு சொன்னா சதவீதத்துல உங்களுக்கு வந்து கேள்விகள் வினாவப்படுற டைம்ல. எப்படி, சதவீதத்துல உங்களுக்கு கேள்விகள் வினாவப்படுற டைம்ல. அதே சம்டைம் சதவீதத்துல இல்லாம உங்களுக்கு கேள்வி வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு சமன்பாடு இருக்குது. எப்படி, PES என்ன சொல்றது, விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி சமன். சரியா, சமன். நாங்க என்ன செய்ய போறோம்டா, டெல்டா கியூஎஸ் டெல்டா கியூஎஸ்ஸின் கீழே டெல்டா பி. என்ன சொல்றது, என்ன சொல்றது, தர தர பியின் கீழே கியூஎஸ் வரும். விளங்கினா, இதுதான் வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சிய கணிப்பிடுறதுக்கான இரண்டு முறைகள். விளங்கினா, இந்த இரண்டு முறைகளையும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரி, இது வந்து இந்த புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிடுறதுக்கான ஒரு முறை. என்ன சொல்றது, புள்ளி நெகிழ்ச்சியை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு. புள்ளி நிகழ்ச்சியை கணிப்பிட்டதுக்கான சமன்பாடு தான் என்ன அப்படின்னு சொன்னா டெல்டா கியூஎஸ் வீதத்தின் கீழே டெல்டா பி வீதம். இது எப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க கணிப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா வீதங்கள்ல கேள்விகள் வினாவப்பட்ட டைம்ல. அதே மாதிரி வந்து வீதங்கள்ல கேள்வி வினாவப்படாம வேற முறையில வந்து கேள்விகள் வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவன் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைவாகத்தான் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வினாக்களை வந்து நாங்க அந்த எந்த சமன்பாடை பயன்படுத்த போறோம் அப்படின்றத தீர்மானிப்போம். என்ன சொல்றது, என்ன சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட், சரி. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னா ரைட், இதுக்கான உதாரணம் ஒன்று பார்ப்போம். சரியா, சிம்பிளா பிரைஸ் வந்து அது வந்து நாங்க கேள்வியினூடாக பார்ப்போம். ரைட். அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னண்டா வில் நிரம்பல் நிகழ்ச்சி. வில் நிரம்பல் நிகழ்ச்சி.
நெகிழ்ச்சி. சரியா? இப்ப வில் நிரம்பல் நெகிழ்ச்சியை கணிப்பிடுறதுக்காக நாங்க வில் நிரம்பல் நெகிழ்ச்சினா என்னன்றதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும் தானே. அதாவது நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில நிரம்பல் கோட்டுன குறிப்பிட்ட இரு புள்ளிகளுக்கு இடையில என்ன சொல்றது, இரு புள்ளிகளுக்கு இடையில உள்ள பகுதியை வந்து பகுதியில் விலையில் ஏற்படும் பாரிய மாற்றத்துக்கு ஏற்ப அதன் நிரம்பல் தொகையில் என்ன மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், பில் நிரம்பல் நிகழ்ச்சி. பில் நிரம்பல் நிகழ்ச்சி. அப்ப இந்த பில் நிரம்பல் நிகழ்ச்சியை நாங்க கணிப்பிடுறதுக்காக ஒரு சமன்பாடு வச்சுக்கிறோம். எனது எனது டெல்டா ரைட், டெல்டா கியூ, டெல்டா கியூஎஸ் இன் கீழே டெல்டா பி, ரைட், தர தர பிரைஸ் ஒன்னையும் என்ன செய்ய போறோம், பிரைஸ் ஒன்னையும் பிரைஸ் டூவையும் நாங்க என்ன செய்ய போறோம், பிளஸ் பண்ண போறோம். பிளஸ் பண்ணி அதுக்கு கீழே வந்து என்ன செய்ய போறோம், QS ஒன்னையும் QS டூவையும் நாங்க என்ன செய்ய போறோம், பிளஸ் பண்ண போறோம். பிளஸ் பண்ணி நாங்க என்ன செய்ய போறோம், பிரைஸை பிளஸ் பண்ணதால நாங்க பிரிக்க போறோம். விளங்கி நான் சொல்றது. அப்ப என்ன சமன்பாடு, வில் நிரம்பல் நெகிழ்ச்சியை நாங்க கணிப்பிட போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான சமன்பாடு என்ன சொன்னா, டெல்டா கியூடியின் டெல்டா கியூஎஸ்ஸின் கீழே டெல்டா பி தர P1 பிளஸ் P2வின் கீழே Q1 பிளஸ் Q2, QS1 1 பிளஸ் QS2. விளங்கி நான் சொல்றது. இதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் வில் நிரம்பல் நெகிழ்ச்சியை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு. விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சிய 5 வகைகளாக நாங்க என்ன செய்ய போறோம், வகைப்படுத்த போறோம். முதலாவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு எல்லாமே போட்டிக்கிறேன். எனது நெகிழ் உள்ள நிரம்பல் நெகிழ்ச்சி, ஒன்றுக்கு கூடிய விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றது. இரண்டாவது என்ன, நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி, ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி. ஒருமை அல்லது அலகு நிரம்பல் நிகழ்ச்சி, ஒன்றுக்கு சமனானதுன்னு சொல்றது. பூரண நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி, பூஜ்ஜியம் விலைசார் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றது. பூரண நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி, முடிவிலி சார் நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றது. விலை என்ன சொல்றது. இப்படியாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா எங்கட நிரம்பல் நெகிழ்ச்சியை நாங்க எத்தனை வகைகளாக வகைப்படுத்த போறோம்டா, 5 வகைகளாக வகைப்படுத்த போறோம். விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி என்ன செய்ய போறோம், 5 வகைகளாக வகைப்படுத்த போறோம். ரைட். சரி. நிரம்பல் நெகிழ்ச்சியின் விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சியின் வகைகள் சரியா. ரைட். விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியின் வகைகளை தான் நாங்க செய்ய போறோம், பார்க்க போறோம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா ஒன்றுக்கு கூடியதாகிறது. இல்லைங்கண்ணா, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது, ஒன்றுக்கு கூடியதாகிறது. ஒன்றுக்கு கூடியதாகிறது. இல்லைங்க நான் சொல்றது, ஒன்றுக்கு கூடியதாக பிஇஎஸ் காணப்படுது. அதே மாதிரி இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா ஒன்றுக்கு குறைந்ததாக என்ன செய்யறது, பிஎஸ் காணப்படுறது. அப்ப ஒன்றுக்கு குறைந்தது அப்படின்னு சொன்னா என்ன, நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி. அதே மாதிரி மூன்றாவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு ஒன்றுக்கு சமனானது. பிஎஸ் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு சமனாக இருக்கும். நான்காவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி. எப்படி, பூஜ்ஜியம் இல்லை சார், அதாவது பூஜ்ஜியமாக இருக்கும் பிஎஸ். என்ன சொல்றது, பூஜ்ஜியத்துக்கு சமனா இருக்கும். அதே மாதிரி ஐந்தாவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா பிஎஸ் வந்து முடிவிலியாக காணப்படும். எப்படி இருக்கும்,
முடிவிலியாக காணப்படும். முடிவிலியாக காணப்படும். ரைட். இப்படியாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சியின் வகைகளை நாங்க என்ன செய்ய போறோம், 5 வகைகளாக வகைப்படுத்த போறோம். சரிங்களா? அப்ப முதலாவது வகையில நாங்க பார்க்க போறோம், ஒன்றுக்கு கூடிய விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி. என்ன சொல்றது, என்ன சொல்றது, இதுக்குத்தான் நாங்க இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்டா, நெகிழ்வுள்ள 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 விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி. நெகிழ்வுள்ள விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டு என்ன சொல்லுவோம்டா, அந்த ஒன்றுக்கு கூடியதை சொல்லுவாங்க. ஒன்றுக்கு கூடியதாக விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்டதா நிகழ்ச்சி, எப்படிப்பட்ட நிரம்பல் ஆயிக்கும், நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி ஆயிக்கும். என்ன சொல்றது, நெகிழ் உள்ளது, நெகிழ் உள்ளது. இல்லைங்களா? நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி. ரைட். நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி. சரியா? அப்ப இந்த விஷயம் என்னன்னு சொன்னா நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட ஒரு பண்டத்தின் விலையில ஏற்படும் சதவீத மாற்றத்தை விட விட அதண்ட நிரம்பல் தொகையில ஏற்பட்ட சதவீத மாற்றம் எப்படி இருக்கும் பெரிதாக காணப்படுறது. விலை என்ன சொல்றது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். விலையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றத்தை விட டெல்டா, விளங்கி நான் சொல்றது, விலையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றத்தை விட, நல்லா தெளிவா விளங்கிக்கலாம். சரி. இப்ப நெகிழ் உள்ள நிரம்பல் நெகிழ்ச்சினா என்னன்னு பாக்குறோம். சரியா? நெகிழ் உள்ள விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சின்னு சொன்னால் என்ன விஷயத்தை பாக்குறோம், விலையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றத்தை விட, நல்லா தெளிவா விளங்கிக் நிரம்பல் தொகையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றம் QSல ஏற்படுற QSல ஏற்படுற சதவீத மாற்றம் எப்படியும் பெரிதாக காணப்படும். இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவோம், நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி. எப்படியான டைம்ல நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட ஒரு பண்டத்தின விலையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றத்தை விட அதண்ட நிரம்பல் தொகையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றம் எப்படி என்று சொன்னால் பெரிதாக காணப்படும் அப்படின்னு சொன்னா, அடுத்ததாக நாங்க பாக்குறோம் நெகிழ்வற்றது. அப்ப நெகிழ்வற்ற விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா இந்த நெகிழ் உள்ள விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சியில எதிர்க்கிறத தரும். என்ன சொல்றது. அப்ப நெகிழ்வு அற்ற விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி. என்ன சொல்றது. அப்ப நெகிழ்வற்ற விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த கருத்தின் எதிர்ப்பதத்தை குறித்து நிக்குது. என்ன சொல்றது, எதிர்ப்பதத்தை குறித்து நிக்குது. ரைட். என்ன விஷயம் என்று சொன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சின்னு சொன்னா என்னென்று தெளிவா விளங்கிக்கணும். நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணி வந்து நிலையாய்க்கிற டைம்ல விலையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றத்தை விட அதன் நிரம்பல் தொகையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றம் எப்படிக்கும் அப்படின்னு சொன்னா சிறிதாக காணப்படும். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நெகிழ்வற்ற விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. இல்லைங்கண்ணா. விலை என்ன சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியின் வகைகள் வந்து 5 வகை இருக்குது. நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி, நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி. அப்ப நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சினா என்ன, விலையில ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை விட அதன் நிரம்பல் தொகையில ஏற்பட்ட சதவீத மாற்றம் பெரிதாகும். அதே மாதிரி நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சினா என்ன, அதாவது விலையில ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை விட நிரம்பல் தொகையில ஏற்பட்ட சதவீத மாற்றம் வந்து சின்னதாகும். என்ன சொல்றது. அப்படி வந்து நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்ன விஷயம் என்றபடி. சரியா? ரைட்.
இப்ப முதலாவது முதலாவது விடயம், இப்ப நெகிழ் உள்ள விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிக்கு இப்ப உதாரணமா இப்ப பிரைஸ் நாங்க எடுத்துக்கொள்வோம், ரைட், பிரைஸ் நாங்க எடுத்துக்கொள்வோம் 10ல இருந்து 20ஆக அதிகரிக்குது. விளங்கினா? சரி, பிரைஸ் நாங்க எடுத்துக்கொள்வோம். பத்துல இருந்து 20ஆக அதிகரிக்குது. அதே மாதிரி எங்கட கியூஎஸ் நிரம்பல் தொகை வந்து எங்களுக்கு ரைட், எங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. ரைட், இத வந்து நீங்க 20 ரைட் கொஞ்சம் இருங்க. ஓ, 10ல இருந்து 12ஆக அதிகரிக்குதுன்னு எடுத்துக்கோங்க. 12ஆக என்ன செய்யுது, விலை அதிகரிக்குது. அப்ப நிரம்பல் தொகை வந்து எங்கட நிரம்பல்ன்ற விதியின் அடிப்படையில 100ல இருந்து அதிகரிக்குமா குறைவடையும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப நிரம்பல் விதி என்ன சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில விலை தவிர்ந்த ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை அதிகரிச்சா அதன் நிரம்பல் தொகை வந்து நடக்கும், அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட பண்டத்துக்கு விலை தவிர்ந்த ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு அதன் விலை வந்து குறைவடைந்தா அதன் நிரம்பல் தொகை வந்து என்ன நடக்கும், குறைவடையும். அப்ப அதன் அடிப்படையில இந்த நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சியில வந்து விலை அதிகரிக்கிற சதவீதத்தை விட நிரம்பல் தொகையில வந்து ஏற்படுகின்ற அதிகரிப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா பெரிதாக இருக்கும். அதுல சதவீதம் எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும். விலை என்ன சொல்றது இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி. விளங்கினா? அப்ப இதுக்கு வந்து நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். இதுக்கு வந்து நிரம்பலை கண்டுபிடிக்கும் பாப்போம், நிரம்பல் நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்கும் பாப்போம். எத்தனை வரும்? 3.6. சரியா கண்டுபிடிங்க. டெல்டா டெல்டா கியூஎஸ்ஸின் கீழே டெல்டா கியூஎஸ்ஸின் கீழே நாங்க என்ன செய்ய போறோம் டெல்டா பியை போட போறோம். என்ன சொல்றது, அதாவது டெல்டா கியூஎஸ் டெல்டா பியால பிரிக்க போறோம். 5. அப்ப அதை பெருக்குவோம். வெரி குட், வெரி குட். விளங்கினா? அதை பெருக்க போறோம். பீல பியின் கீழே கியூஎஸ் பியின் கீழே கியூஎஸ். விளங்கினா சொல்றது. அப்ப இந்த சமன்பாட்டின் அடிப்படையில டெல்டா கியூஎஸ் எத்தனை? டெல்டா கியூஎஸ் 100. 100. விளங்கினா சொல்றது. நிரம்பல் தொகையில ஏற்படுற மாற்றம் மாற்றம் என்னன்னு சொன்னா 100. அதை நாங்க பிரிக்க போறோம் விலையில ஏற்படுற மாற்றத்தால. 2 தர தர பிய வந்து நாங்க 10 ரூபாய் அப்படின்னு எடுத்தோம்டா அதை பிரிக்க போறோம் எவ்வளவால 100 ரூபான்னு எடுப்போம். இல்லைங்க, கியூஎஸ் எவ்வளவுன்னு 100 ரூபான்னு எடுப்போம். அப்ப எத்தனை வரும், ஆன்சர் எத்தனை வரும்? 5 வரும். 5. 5 வரும். விளங்கினா சொல்றது. சார், இதுக்கு வில் நகர்ச்சி போட்டா பிழையா? விளங்கல? இதுல வில் நகர்ச்சி போட்ட கண்டா பிழையா? அதாவது அதாவது இதுல வந்து வில் நெகிழ்ச்சி என்னத்த சொல்லுது, என்ன சொல்லுது, விலையில ஏற்படுகின்ற விலைங்க சொல்றது. விலையில அதாவது அந்த மாற்ற வீதம் வில் நிகழ்ச்சி நல்லா விளங்கிக் கொள்ளணும். நிரம்பல தீர்மானிக்கும் மேலே காணி மாறாத நிலையில விலையில ஏற்படுகின்ற பாரிய மாற்றம். இது ஒரு பாரிய மாற்றம் அடையுதா? இல்ல. இல்ல. விலைங்க 10 ரூபாயில இருந்து 12 ரூபாய். அப்ப நாங்க பாரிய மாற்றம் அடையிற டைம்ல தான் நாங்க என்ன செய்யணும் வில் நெகிழ்ச்சிய காணணும். வில் நெகிழ்ச்சியை பயன்படுத்தணும். அப்ப இதுக்கு வில் நெகிழ்ச்சி பயன்படுத்துறது சரியா? சரியா? இல்ல. 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 விளங்கினா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி,
அதே மாதிரி நெகிழ்வற்ற நிரம்பல் நெகிழ்ச்சிக்கும் நீங்க பார்த்து கொள்ளணும். சரியா? ரைட். அப்ப எல்லாத்துக்குமே நாங்க உங்களுக்கு உங்களுக்கு மேலதிகமான ஒரு விஷயத்தை தான் நான் என்ன சொல்லிட்டு வரேன்னு சொன்னா சொல்லிட்டு வரேன். சரியா? அதாவது உள்ள விடயங்கள்ல வந்து என்னென்ன எங்களுக்கு முக்கியமான விஷயமோ எது எது பாயிண்டோ அதைத்தான் நான் என்ன செய்றேன் ஷார்ட்டா சொல்லிட்டு வரேன். எல்லாத்துக்குமே உதாரணங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும்? டைம் வந்து போதாம போகும். சரியோ? விளங்கினா நாங்க வந்து முடிக்க வேண்டியது. அதால என்ன விஷயம்ன்றத நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? குயிக்கா சொல்றேன். அப்ப என்னன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் என்னோட குயிக் ரிவிஷன். சரியா? அதுல ஏதாச்சும் டவுட் இருந்திருந்தா நீங்க வந்து என்ன செய்யணும்? என்கிட்ட கேட்கணும். அப்ப முதலாவது விடயம் என்ன? முதலாவது விடயம் என்ன? வில்சார் வில் நிரம்பல் நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிற முறை சரி. வில் அதே மாதிரி என்னது விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சியின் வகைகளை நாங்க 5 வகைப்படுத்துவோம். முதலாவது வகை தான் என்ன? நெகிழ் உள்ள நிரம்பல் நெகிழ்ச்சி. இரண்டாவது வகை என்ன? நெகிழ்வற்ற நிரம்பல் நெகிழ்ச்சி. அப்ப நெகிழ்வற்ற நிரம்பல் நெகிழ்ச்சினா என்ன? விலை மாற்றத்தின் விலை அதாவது என்னது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில விலை தவிர்ந்த என்னது ஏனைய காரணி விலை தவிர்ந்த நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கோ விலை என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கோ விலை மாற்ற சதவீதத்தை விட அதின் நிரம்பல் தொகை மாற்ற சதவீதம் எப்படி இருக்குன்னு சொன்னா சிறியதாக காணப்படுறதை தான் நாங்க என்ன சொல்லுவோம் நெகிழ்வற்ற விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. இல்லைங்களா? அதே மாதிரி நாங்க பார்க்க போறோம் அதாவது என்ன ஒன்றுக்கு சமனானது. அப்ப ஒன்றுக்கு சமனானது அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு சமனானது அப்படின்னு சொன்னால் என்னது அலகு அல்லது ஒருமை நிரம்பல் நிகழ்ச்சி. விலை என்ன சொல்றது அலகு அல்லது ஒருமை நிரம்பல் நெகிழ்ச்சியை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா இந்த ஒன்றுக்கு சமனானது அலகு அலகு நிரம்பல் நிகழ்ச்சி. அலகு நிரம்பல் நெகிழ்ச்சி. இதெல்லாம் என்ன சொல்றது இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் ஒன்றுக்கு சமனானது. ஒன்றுக்கு சமனானது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அலகு நிரம்பல் நிகழ்ச்சி என்னது சொல்லுதுன்னு சொன்னா சிம்பிளா உங்களுக்கு தெரியும். நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட பண்டத்தின விலை மாற்றம் அடையும் சதவீதம் அதாவது விலை மாற்றம் அடையும் வீதத்திற்கு சமனான வீதத்துல நிரம்பல் தொகை மாற்ற நிரம்பல் தொகை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மாற்றம் அடையும். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அலகு நிரம்பல் நிகழ்ச்சி. அலகு நிரம்பல் நிகழ்ச்சி. விளங்கினா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட். அழகு நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா விலை மாற்றத்தை விலை மாற்றமும் அதன் நிரம்பல் தொகை மாற்றமும் எப்படிங்களா சமனாக காணப்படும். சமனாக காணப்படும். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அழகுசார் நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளான விஷயம். சிம்பிளான விஷயம். அதே மாதிரி வந்து என்னன்னு சொன்னா பூரண நெகிழ் உள்ள நிரம்பல். பூரண நெகிழ் உள்ள அதாவது என்னது பூரண நெகிழ்வற்ற நிரம்பலை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா சரி பூரண நெகிழ்வற்ற நிரம்பலை தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா பிஇஎஸ் வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனாகிறது. இதெல்லாம் என்ன சொல்றது பூரண நெகிழ்வற்றது. பூரண ரைட் பூரண நெகிழ்வற்றது. நெகிழ்வற்றது. சரி இதுதான் என்ன சொல்லுவோம் விலைசார் அதாவது என்னது விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி எப்படி இருக்கும் பூச்சியமா இருக்கும். சரி அப்ப என்ன சொல்லுது என்ன சொல்லுது இந்த பூரண நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னா நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணி நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலையில ஏற்படுற மாற்றத்தின் விளைவாக அதன் நிரம்பல் தொகையில வந்து எந்தவித மாற்றமும் நடைபெறாது. விளங்கி நான் சொல்றது எந்தவித மாற்றமும் நடைபெறாது. அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னால் என்னது பூரண நெகிழ்வற்ற நிரம்பல். எப்படி என்ற நிரம்பலை தீர்மானிக்கிற காரணியில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. அந்த டைம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலை ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின் விலையில ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக விலை மாற்றம் எவ்வளவு மாற்றம் அடைஞ்சாலும் அதன் நிரம்பல் தொகையில எந்த ஒரு மாற்றமுமே நடைபெறாதது தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா பூரண நெகிழ்வற்ற நிரம்பல். விலை என்ன சொல்றது விலை என்ன சொல்றது அப்ப இப்படியான நிரம்பலத்தை நாங்க சொல்லுவோம் பூரண நெகிழ்வற்ற. அதாவது பிஎஸ் வந்து
பூஜ்ஜியமா காணப்பட்டது. பூஜ்ஜியமா காணப்பட்டது. அத இதுக்கான உதாரணங்கள் என்ன? இப்போ நிலம், பிரதான தொல்பொருட்கள், விமான ஆசனங்கள் இதுக்கெல்லாம் என்ன பூரண நெகிழ்வற்ற நிரம்பல் வந்து காணப்படும். அதாவது எனது விலையில எவ்வளவுதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன நிரம்பல் தொகை வந்து என்ன செய்யாது? மாற்றம் அடையாது. மாற்றம் அடையாது. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? பூரண நெகிழ்வற்ற நிரம்பல். அதே மாதிரி அடுத்ததாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, பூரண நெகிழ் உள்ள நிரம்பல். பூரண பூரண நெகிழ் உள்ள நிரம்பல். இப்ப பூரண நெகிழ் உள்ள நிரம்பல் அப்படின்னு சொன்னா யாருக்கு சரி என்னன்னு சொல்லலும்? பூரண நெகிழ் உள்ள நிரம்பல்னா என்ன? அதாவது விடை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் பொருளின் விலையில் ஏற்படும் மிக நுண்ணிய விலை மாற்றத்தின் விளைவாக நிரம்பல் தொகையில் பாரியளவு மாற்றம் ஒன்று ஏற்படுதல் வந்து பூரண நெகிழ்வுள்ள நிரம்பல் எனப்படும். வெரி குட். வேற என்ன சொல்றது? நிரம்பல தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின விலையில வந்து எந்தவித மாற்றமுமே, அதாவது என்னது, எந்தவித மாற்றமும் ஏற்படாது அல்லது சின்ன மாற்றம் ஒன்று ஏற்படும். விளங்கினா நுண்ணிய மாற்றம் அப்படின்னு சொல்றது. விளங்கினா அப்ப இப்படியான மாற்றம் ஏற்பட்ட டைம்ல ஏற்பட்ட போதிலும் அதன் நிரம்பல் தொகையில எப்படி சொன்னா பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படும். பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படும். இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நெகிழ் உள்ள பூரண நெகிழ் உள்ள நிரம்பல். விளங்கினா விளங்கினா சொல்றது பிஎஸ் வந்து முடிவிலியாக காணப்படும். முடிவிலியாக காணப்படும். விளங்கினா இதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா? தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, ரைட். அப்ப அப்ப இப்ப ஒவ்வொன்றுக்குமான கோடுகள் எப்படி வரும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப உதாரணமா முதலாவது என்ன விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சியின் வகைகளுக்குள்ள 5 வகைகள் காணப்படுது. இப்ப முதலாவது வகை தான் என்ன? நெகிழ் உள்ள நிரம்பல் நெகிழ்ச்சி. அப்ப நெகிழ் உள்ள நிரம்பல் நெகிழ்ச்சியின் கோடு எப்படி வரும்? எப்படி சொல்லுங்க பாப்போம். விலையிலிருந்து எப்படி? விலைன்ற அந்த ஒரு பக்கத்துல இருந்து அதிகரிக்கிற மாதிரி. சரியா சொல்றதா இருந்தா எப்படி நெகிழ் உள்ள நிரம்பல் எப்படி இருக்கும்னு சொன்னா இது இந்த கோடு எப்படி இருக்கும்? விலை அச்சில இருந்து செல்லும். விலை என்ன சொல்றது? எந்த அச்சில இருந்து செல்லும் மிஸ்னே? விலையச்சு. விலை அச்சில இருந்து செல்றதை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அதாவது என்னது? நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி. அதே மாதிரி நல்லா விளைக்கலாம். இப்ப நெகிழ் உள்ள நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னது ஒன்றுக்கு கூடியது. சரி, சரி. ஒன்றுக்கு கூடியது அப்படின்னு சொன்னா என்ன? விலையில ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை விட அதன் நிரம்பல் தொகையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றம் எப்படி இருக்கும்? பெரிதாக காணப்படும். சரி. அதே மாதிரி இரண்டாவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி. அப்ப நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி என்னத்தை சொல்லுது அப்படின்னா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி தந்த விஷயம் தான் விலையில ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை விட அதுல நிரம்பல் தொகையில ஏற்பட்ட சதவீத மாற்றம் எப்படிக்கும்? சிறியதாக இருக்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல வந்து நிரம்பல் கோடு எப்படி போகும்? தொகையச்சினூடாக போடணும். தொகையச்சினூடாக செல்லும். அப்ப இதன் அடிப்படையில உங்களுக்கு வந்து 2023 என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி ஒன்று வினாவப்பட்டுச்சு. வேற என்ன சொல்றது? கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொஞ்சம் ஷேர் பண்றேன், நல்லா பாருங்க. ரைட், நல்லா பாருங்க. இதுல ரைட் ஷேர் பண்ணிக்க பிடிஎஃப் கிளியரா? ஓகே. ஓகே. அப்ப இது அந்த கேள்வி இல்லைங்களா? 2023 நீங்க எடுங்க. எட்டாவது கேள்வியில கேட்கப்பட்டது அந்த அடிப்படையில தான்.
விலை என்ன சொல்றது விலை என்ன சொல்றது. அப்ப என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னால், தரப்பட்ட ஒரு வரைபொண்ணை தந்துட்டு தரப்பட்டுள்ள வரைப்பில் உள்ள வலைகளுள் சமாந்தரமானவை, வலைகள் வந்து சமாந்தரமானவையாம். 30 ரூபாவுக்கும் 40 ரூபாவுக்கும் இடைப்பட்ட விளைவீச்சின் உள்ள வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கிறான். அப்ப எந்த விளைவீச்சா இருந்தாலும் இது ரெண்டும் சமாந்தரமாயிக்கிற டைம்ல நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். என்னது S1 கோடு, எஸ் ஒன் வலை வந்து S1 வலை வந்து S2 வலையை விட அதிக விலை நெகிழ்ச்சி உடையதாம். விலை என்ன சொல்றது, அதாவது இதுக்கு வந்து நெகிழ்வு வந்து அதிகமாயிக்குமாம், இதுக்கு குறைவாயிக்குமாம். சரியா பிழையா? சரியா பிழையா? இப்ப நாங்க பார்த்த விஷயத்தோட தான் சம்பந்தப்படுத்தி சொல்றேன். சரியா பிழையா? இந்த S1 வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப விலையச்சினூடாக சென்றுச்சு அப்படின்னு சொன்னா, நிரம்பல் கோடு விலையச்சினூடாக சென்றுச்சு அப்படின்னு சொன்னால், விலையச்சில் இருந்து சென்றுச்சு அப்படின்னு சொன்னால், அதிண்ட அதிண்ட விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் வந்து ஒன்றை விட பெருசாயிக்குமா, ஒன்றை விட சிறுசாயிக்குமா? ஒன்றை விட பெருசா. ஒன்றை விட பெரியதாக காணப்படுமா இல்லையா? ஓவா இல்லையா? ரைட். ஆ, அப்ப தொகையச்சின் ஊடாக செல்லுது அப்படின்னு சொன்னால், S2 தொகையச்சின் ஊடாக செல்லுது அப்படின்னு சொன்னா, அதன் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியின் குணகம் வந்து ஒன்றை விட பெருசாய்க்குமா, ஒன்றை விட சிறுசாய்க்குமா? ஒன்றை விட சிறிதா. ஒன்றை விட சிறிது. அந்த அடிப்படையில நீங்க இந்த கேள்வியை வாசிங்க, இந்த விடைய வாசிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான ஆன்சர் ஒன்னாவது தான். என்னது, S1 வலையானது S2 வலையை விட அதிக விலை நெகிழ்வுடையதாம். சரியா பிள்ளையா? சரி. சரியான ஆன்சர். விளங்கி நான் சொல்றது சரியான ஆன்சர். ஏனது S2 வலைக்கு வந்து நிரம்பல் நெகிழ்ச்சி குணகம் ஒன்றை விட குறைவாய்க்குது. S1 வலைக்கு வந்து ஒன்றை விட கூடுதலாய்க்குது. அப்ப விலை நெகிழ்வுடையதா நெகிழ்வற்றதா S1க்கு? S1 வந்து நெகிழ்வு உள்ளது. ஆஹ் S2 வந்து அதை விட குறைவாக காணப்படும். விளங்கி குறைவான. என்ன சொல்றது, ஒன்றை விட குறைவாக காணப்படும். இப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? முதல். முதலாவது ஆன்சர். தெளிவா என்ன செய்யணும், இதை வந்து நோட் பண்ணி கொள்ளணும். ரைட். சரி, இது வந்து பாருங்க, இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து 2023ஆம் ஆண்டுல வினாவப்பட்டிருக்கு. சரி, அப்ப இது விளங்கிச்சு அப்படின்னு சொன்னா, மூன்றாவது தான் அலகுசார் நிரம்பல் நெகிழ்ச்சி. இப்ப அலகுசார் நிரம்பல் நெகிழ்ச்சி அப்படின்றால், அலகுசார் நிரம்பல் நெகிழ்ச்சியில வந்து நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதாவது எனது விலை மாற்ற சதவீதத்துக்கு சமனாக வந்து என்ன செய்யும், தொகை அந்த நிரம்பல் தொகையும் வந்து மாற்றம் அடையும். அப்படின்னு சொன்னால் நிரம்பல் கோடு வந்து எப்படி போகும்? உற்பத்தியினூடாக. பூஜ்ஜியத்தினூடாக செல்லும். விலை என்ன சொல்றது இப்படித்தான் அழகுசார் நிரம்பல் நிகழ்ச்சி போகுது. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பூரண நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி. இப்ப பூரண நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், விலை மாற்ற சதவீதத்துல வந்து தொகை வந்து எவ்வாறு மாற்றம் அடையும்? மாற்றம் எதுவுமே இல்லை. மாற்றம் எதுவுமே நடைபெறாது. விளங்கி நான் சொல்றது அதான் நாங்க என்ன சொல்லுவோம், பூரண நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி. அப்ப பூரண நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சிக்கு வந்து எவ்வாறு நிரம்பல் கோடு வரும்? தொகையச்சில் இருந்து ஒரு நேர்கோடு. எப்படி? தொகையில தொகையச்சினூடாக. வந்து எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. இப்படித்தான் என்ன செய்ய போகுது, பூரண நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி வந்து கூடிக்க போகுது. அதே மாதிரி அடுத்ததாக நீங்க சொல்லுங்க பார்ப்போம். பூரண நெகிழ் உள்ளது. அப்ப பூரண நெகிழ் உள்ளதுக்கு எவ்வாறு வளைவும்? விலையினூடாக நேர்கோடு. விலை என்ன சொல்றது, கிடையச்சிக்கு சமாந்தரமாக செல்லும். கிடையச்சிக்கு சமாந்தரமாக செல்லும். சரி, இப்படித்தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா இந்த கோடுகள் வந்து அமைய போகுது. அப்ப 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இந்த கோட்டையும் அடிப்படையில வச்சுதான், அதாவது என்னது விலைசார் நிரம்பல் நெகிழ்வுள்ள நிரம்பல் நெகிழ்ச்சியையும் நெகிழ்வற்ற நிரம்பல் நெகிழ்ச்சியையும் வச்சுதான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா
உங்களுக்கு MCQ கேள்வி ஒன்று 2023ஆம் ஆண்டுல கேட்கப்பட்டது. ரைட். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னா அந்த நிரம்பல் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை வந்து தீர்மானிக்கிற காரணிகள். சரி. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை வந்து தீர்மானிக்கிற காரணிகள். அப்ப விலைசார் நிரம்பல் நான் ஷேர் பண்ணிக்கிற அந்த PDF எல்லாம் தானே. ஓகே. ரைட். அப்ப விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிய தீர்மானிக்கிற காரணிகள் வந்து எத்தனை காரணிகள் பிரதானமாக இருக்குது? எத்தனை காரணி? 5. 5 காரணிகள். காரணிகளோட அசைவு கூடிய தன்மை, பண்டத்தின் தன்மை, களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல், விலை மாற்றத்துக்கு ஏற்ப நிரம்பலை மாற்றுவதற்கு எடுக்கும் காலம், அடுத்தது தொழில்நுட்பம். விலை என்ன சொல்றது. அப்ப காரணிகளோட அசைவு கூடிய தன்மை வந்து நிரம்பல் நெகிழ்ச்சியை எப்படி தீர்மானிக்கும் அப்படின்னா ஒரு பண்டத்தின் உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற உற்பத்தி காரணிகளை விளங்கினா. அப்ப உற்பத்தி காரணிகள்னா என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், உழைப்பு, மூலதன, முயற்சி, ஆண்மை. இப்படியான ஒரு பண்டத்துக்கு பயன்படுத்துகின்ற உற்பத்தி காரணிகள் வந்து இன்னொரு பண்டத்தின் உற்பத்திக்கு இலகுவாகவும் விரைவாகவும் வந்து மாற்றக்கூடியதாக பயன்படுத்தக்கூடியதாக ஈக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். அவற்றுக்கு வளங்களோட நெகிழ்ச்சி வந்து எப்படி ஈக்கும்? அதிகமாக ஈக்கும், கூடுதலாக ஈக்கும். அவ்வாறு மாற்ற முடியாவிடின் நிரம்பல் நெகிழ்ச்சி எப்படி ஈக்கும்? குறைவாக ஈக்கும். விலை என்ன சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதுதான் சொல்றது முதலாவது விடயம், இந்த காரணிகளோட அசைவுக்கூடிய தன்மை. இப்ப நாங்க நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்ற இந்த உற்பத்தி காரணிகளை போன் உற்பத்திக்கு வந்து நாங்க உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே சம்டைம் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கதிரை மேசை இந்த தளபாட உற்பத்திக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்றால் அதை வந்து இலகுவாக மாற்றிக்கொள்ள இயலுமா? போன் உற்பத்திக்கு பயன்படுத்துறத கதிரை மேசைக்கு இலகுவாக பயன்படுத்திக் கொள்ள இயலுமா? இல்ல. இல்ல. அப்ப அதுக்கு வந்து அந்த நெகிழ்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா குறைவாக இருக்கும். அப்ப இலகுவாக மாற்றக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னது? நெகிழ்ச்சி கூட. இலகுவா மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னா நெகிழ்ச்சி குறைவு. விளங்கினா? நெகிழ்ச்சி அற்றதாக இருக்கும். சரி. அப்ப உதாரணமா அப்ப கதிரைக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களை வந்து மேசைக்கு பயன்படுத்துறது இலகுவா இல்லையா எங்களுக்கு? இலகு. இலகுவாக இருக்கும். அப்ப அதுக்கு வந்து நெகிழ்ச்சி கூடுதலா இருக்குமா குறைவாக இருக்குமா? கூட. கூடை விளங்கினா? இப்படித்தான் நாங்க என்ன செய்யணும் யோசிக்கணும். ரைட். அதான் நாங்க சொல்றோம் காரணிகளோட அசைவுக்கூடிய தன்மை வந்து நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கும். அதே மாதிரி இரண்டாவது விஷயம் பண்டத்தின் தன்மை. விளங்கினா? பண்டத்தின் தன்மை பிரதியீடு செய்யக்கூடியதாக இருக்கிறதா இருந்தா நெகிழ் உள்ளதா காணப்படும். அப்படி வந்து பிரதியீடு செய்ய முடியாம இருக்கிற அப்படின்னு சொன்னா நிரம்பல் வந்து நெகிழ்வு அற்றதாக இருக்கும். சரியா? பிரதியீட்டு பொருட்களுக்கு வந்து என்னது? பிரதியீட்டு பொருட்கள் அதிகமாக பிரதியீட்டு பொருட்களுக்கு என்ன இருக்கும்? என்ன நடக்கும்? நிரம்பல் வந்து நெகிழ் உள்ளதாக காணப்படும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா நிரம்பல் நெகிழ்வற்றதா இருக்கும். அதுதான் பண்டத்தின தன்மை அப்படின்னு சொல்றது. பண்டத்தின தன்மைகள் அடிப்படையில் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா நிரம்பல் நிகழ்ச்சி வந்து தீர்மானிக்கப்படுது. களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல், விலை மாற்றத்துக்கு ஏற்ப நிரம்பல் தொகையை மாற்றுவதற்கு எடுக்கிற காலம், விளங்கி என்ன சொல்றது. அதே மாதிரி தொழில்நுட்பம். சரி. எல்லாம் வந்து தெளிவாக நீங்க என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். சரி. நாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா தேடி பாக்குற மாதிரி பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் போதாம வரும். இப்பவே இன்னும் 54 நாட்கள் தான் இருக்குது. 55 நாள் தான் இருக்குது. சரி. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் நிரம்பல் நெகிழ்ச்சியின் முக்கியத்துவம். சரி. அப்ப நிரம்பல் நெகிழ்ச்சியின் முக்கியத்துவம் அல்லது பயன்பாடு அப்படின்னு நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். 6 பயன்பாடுகள் காணப்படுது. எனது பண்டத்தின் விலை மாறும் போது நுகர்வோண்ட செலவுல அல்லது உற்பத்தியாளர்ட வருமானம். அப்ப நுகர்வோண்ட செலவும் உற்பத்தியாளர்ட வருமானம் அப்படின்றது எப்படி ஒரே கருத்தை தான் குறித்து நிக்குது. விலைங்க என்ன சொல்றது. அப்ப நுகர்வோன் எவ்வளவு வந்து செலவழிக்கிறானோ அந்த அடிப்படையில தான் உற்பத்தியாளன் என்ன செய்வான்? வருமானத்தை பெற்றுக்கொள்வான். விளங்கினா? அப்ப நுகர்வோண்ட செலவின் அடிப்படையில் தான் உற்பத்தியாளன் வருமானம் பெற்றுக்கொள்வான். விளங்கினா? அப்ப பண்டத்தின் விலை மாறுற டைம்ல நுகர்வோண்ட செலவுல ஏற்படுற அல்லது உற்பத்தியாளர் வருமானத்துல ஏற்படுற பாதிப்பை வந்து என்ன செய்யலும் இந்த நிரம்பல் நெகிழ்ச்சியின் மூலமா எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி என்னது உற்பத்தியாளர்களுக்கு விளங்கி என்ன சொல்றது. உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்திகளுக்கு வருமானத்தை உச்சப்படுத்துற வகையில
விலையை வந்து தீர்மானிக்க இயலும். எதன் மூலமா? இந்த நிரம்பல் நிகழ்ச்சியின் மூலமா. அதே மாதிரி வியாபார நிறுவனங்களுக்கு காணப்படுற தனியுரிமை இந்த சக்தியை வந்து என்ன செய்யலும்? நிச்சயப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பண்டத்திற்கும் காணப்படுற பிரதியீட்டு இணைப்பு பண்டங்கள் எவைன்னு அப்ப நாங்க உதாரணமா நாங்க இதுல பார்த்தோமா இல்லையா? நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணி எல்லாம் பார்த்தோமா இல்லையா? பண்டத்தின் தன்மை அப்படின்னு. அப்ப அந்த பண்டத்தின் தன்மையின் அடிப்படையில பண்டத்துக்கு காணப்படுற பிரதியீடாய்க்கலாம் அதுல இணைப்பு பண்டங்கள் எவை என கண்டு என்ன செய்யலும் சொன்னா கண்டுகொள்ள முடியும். அல்லைங்க நான் கண்டு நாங்க என்ன செய்யலும் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள இயலும். சரியா? அப்ப நிரம்பல் நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் வந்து முக்கியத்துவத்துல இது ஒரு முக்கியத்துவம். அதே மாதிரி வந்து காரணியின் அசைவு கூடிய தன்மையை வந்து என்ன செய்யலும்? இனங்காண இயலும். அப்ப காரணிகளோட அசைவு கூடிய தன்மை அப்படின்றது என்ன? நிரம்பல நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற ஒரு காரணி. அப்ப எப்படியான இப்ப உதாரணமா வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு என்னது உற்பத்தி காரணிகள் தேவை. அந்த உற்பத்தி காரணியில வந்து இன்னொரு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு அதிகமாக வந்து என்னது நெகிழ்வுடையதா இருக்குதா, அசைவு கூட தன்மை அதிகமா காணப்படுது அப்படின்றத என்ன செய்யலும்னு சொன்னா இனங்காண இயலும். அதே மாதிரி என்னது நுகர்வோர் உற்பத்தியாளர் பொருளாதார கொள்கைகளை வந்து வளர்ப்போர் போன்ற பல்வேறு தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு இந்த நிரம்பல் நிகழ்ச்சி வந்து நிரம்பல் நிகழ்ச்சி தொடர்பாக வந்து அறிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நிரம்பல் நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் அல்லது பயன்பாடு பயன்பாடு. அப்ப இன்னொருக்கா நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. அந்த நிரம்பல் விலைசார் நிகழ்ச்சியை வந்து கணிப்பிட்டு அதன் பயன்பாட்டு முக்கியத்துவத்தை விளக்குவார் அப்படின்ற ஒரு தேர்ச்சி மட்டத்துக்குள்ள 2.9 தேர்ச்சி மட்டத்துக்குள்ள விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சினா என்ன? அத கணிப்பிட்ட முறைகள் புள்ளி நிகழ்ச்சி முறை, வில் நிகழ்ச்சி முறை. அதே மாதிரி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியின் வகைகள் என்னது? ஒன்றுக்கு கூடியது, ஒன்றுக்கு குறைந்தது, ஒன்றுக்கு சமனானது, ஒன்றுக்கு பூஜ்ஜியம் சார் விலைசார் பூஜ்ஜியம் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி நிரம்பல் நிகழ்ச்சி. அதே மாதிரி முடிவிலி அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுவோம். விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியின் வகைகளை 5 வகைகளாக வகைப்படுத்த போறோம். அதே மாதிரி என்னது? நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகள் வந்து எனது காரணிகளோட செய்யக்கூடிய தன்மை, பண்டத்தின் தன்மை, களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல், விலை மாற்றத்துக்கு ஏற்ப நிரம்பல் தொகையை மாற்றுவதற்கு எடுக்கிற காலம், தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகளாக கூறப்படுது. அதே மாதிரி என்னது? நிரம்பல் நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தையும் என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? இது கிளியரோ? 2.9 கிளியரோ? எந்த ஒரு டவுட்டும் இல்லையா? இல்ல சார். டவுட் கேட்கிறார்கள் கேட்கலாம். இந்த 2.9 டவுட் கேட்கிறவங்க கேட்கலாம். இந்த 2.9 சின்ன டைம் உண்டு தாரன், 5 மினிட்ஸ் உண்டு தாரன். டவுட் இருந்தா கேளுங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஒன்று தாரன். உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு புள்ளி நிகழ்ச்சியில டவுட் இருக்குதா, அல்லது வில் நிகழ்ச்சி முறையில டவுட் இருக்குதா, அல்லது விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி இந்த வகைகளுக்குள்ள 5 வகைகள் இருக்குது, அந்த வகைகளை வந்து கணிப்பிடுறதுல டவுட் இருக்குதா, அல்லது என்ன இந்த என்னது அலகு விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, அல்லது ஒன்றுக்கு கூடிய விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, அல்லது ஒன்றுக்கு குறைந்த விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, அல்லது ஒன்றுக்கு சமனான விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, அது பூஜ்ஜியம் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, அதே மாதிரி என்னது முடிவிலிசார் நிரம்பல் நிகழ்ச்சி அப்படின்றதுக்குள்ள என்ன சரி டவுட் இருக்குதா, நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன சரி டவுட் இருக்குதா, நிரம்பல் நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்துல என்ன சரி டவுட் இருக்குதா, எது வேண்டாலும் கேட்கலாம். நீங்க இந்த ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நான் சொல்லி தருவேன். கிளியர்? சரி. அப்ப நாங்க என்ன செய்வோம்? அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் 2.10 2.10 சரியா? 2.10ல நாங்க என்ன செய்ய போறோம்டா? ரைட். 2.10ல நாங்க என்ன செய்ய போறோம்டா? பொருளியல்ல அடிப்படை சந்தை சந்தைன்னா என்னன்றதை விளங்க போறோம். சரியா? 2.10ல நாங்க என்ன செய்ய போறோம்? சந்தையை பத்தி நாங்க வந்து விளக்க போறோம். சரி. இந்த பொருளியல் அடிப்படையில சந்தை என்பதை வந்து விளக்குவார். அப்படின்ற தேர்ச்சி மட்டம் 2.10க்குள்ள இருக்கிற விடயங்கள் என்னன்னு சொன்னா சந்தைண்டா என்ன, அந்த சந்தைண்ட வகைகள் என்ன,
விளங்கி நான் சொல்றது. அப்ப அதுக்கான வேறுபாடுகள் என்னன்றத சிம்பிளா விளங்கிக்கணும். இதுதான் இந்த 2.10க்குள்ள வர சந்தை அப்படின்னு சொன்னால் சந்தை அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக்கணும். சந்தை அப்படின்னு சொன்னால் கொள்வனவாளரும் விற்பனையாளரும் விளங்கி நான் சொல்றது சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற ஏதேனும் அல்லது எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் என்னது நாங்க என்னன்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம், சந்தை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி நான் சொல்றது, விளங்கி நான் சொல்றது. அப்ப சந்தை அப்படின்னா சிம்பிளா விளங்கிக்கணும். சந்தை அப்படின்னு சொன்னால் கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற ஏதேனும் ஒரு நிலைமை அல்லது எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் நாங்க என்னன்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம், சந்தை. சந்தேகம். சந்தை. விளங்கி நான் சொல்றது. அப்ப இப்படியான சந்தையை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். 2 வகைகளாக நாங்க என்ன செய்ய போறோம், வகைப்படுத்த போறோம். அதன் வகைகள் என்ன? பொருட்கள் சந்தை, காரணி சந்தை. பொருட்கள் சேவைகள் சந்தை, என்னது, என்னது, காரணி சந்தை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்ய போறோம், சந்தையை வந்து வகைப்படுத்த போறோம். சந்தையின் வகைகள் என்ன? சந்தையின் வகைகள் என்ன சொல்லுங்க பாப்போம். பொருட்சந்தை, காரணி சந்தை. பொருட்சந்தை, காரணி சந்தை. சரி, முதலாவது விடயம் நாங்க என்ன செய்ய போறோம்னா பொருட்சந்தைன்னா என்னன்றதை பார்க்க போறோம். நுகர்வுக்காக முடிவு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு விற்பனை செய்யப்படுகின்ற சந்தையைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், பொருட்கள் சேவைகள் சந்தை. விலை என்ன சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த நுகர்வுக்காக பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வி ஏற்படுத்துபவர்கள் யாரு? நுகர்வோர். நுகர்வோர். விலை என்ன சொல்றது. ஆனா விற்பனை செய்யறது யார் அப்படின்னு சொன்னா உற்பத்தி நிறுவனம். உற்பத்தி நிறுவனம். அதை நீங்க என்ன செய்யணும், இந்த பேசிக்குகளை தெளிவா விளங்கிக்கொள்ளணும். அதே மாதிரி நுகர்வு பண்டங்களுக்கான கேள்வியை ஏற்படுத்துவது அவற்றின் எல்லை பயன்பாடு காரணமாகும். விலை என்ன சொல்றது, விலை என்ன சொல்றது. அதே மாதிரி நுகர்வு பண்டங்களுக்கான கேள்வியை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நேர்கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வு பண்டங்களுக்கான கேள்வியை நாங்க என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நேர்கேள்வி. நேர்கேள்வி. சரியா. இதுதான் வந்து இந்த பொருட்கள் சேவைகள் சந்தை அப்படின்றதுக்கான விளக்கம். அப்பொருட்கள் சேவைகள் என்ன? நுகர்வுக்காக முடிவு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு விற்பனை செய்யப்படுகின்ற சந்தை பொருட்கள் சேவைகள் சந்தை. இல்லைங்களா. அதே மாதிரி காரணி சந்தையை பார்க்க போறோம். காரணி சந்தை அப்படின்னு சொன்னால் உற்பத்தி காரணிகள் அல்லது வளங்கள். அப்ப உற்பத்தி காரணிகள் என்ன? உற்பத்தி காரணி. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. வெரி குட். என்ன சொல்றது. இப்படியான நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்ற இந்த உற்பத்தி காரணிகளை வந்து கொள்வனவு விற்பனை செய்யப்படுகின்ற சந்தையத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா, என்ன சொல்லுவோம்டா, காரணி சந்தை. காரணி சந்தை. சிம்பிளான விஷயம். அப்ப உற்பத்தி காரணிகள் என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. இப்படியான 4 வகையான உற்பத்தி காரணிகளை வந்து கொள்வனவு செய்யறதாய்க்கலாம், விற்பனை செய்யறதாய்க்கலாம். இப்படியாக வந்து விற்பனை கொள்வனவு செய்யப்படுகின்ற சந்தையைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், காரணி சந்தை. காரணி சந்தை. சரி, ரைட். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விலை கொள்ளணும். அப்ப உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை எழுப்புவது யார் அப்படின்னு சொன்னா உற்பத்தி நிறுவனங்கள். உற்பத்தி நிறுவனங்கள் தான் என்ன செய்வாங்க, உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை எழுப்புவாங்க. அதே மாதிரி உற்பத்தி காரணிகளை வந்து ம், நிரம்பல் செய்வரவர், நிரம்பல் செய்யறவரை நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, செய்யறவரை நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா வீட்டுத்துறை அல்லது குடும்பத்துறை அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன சொல்றது. இதெல்லாம் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா யூனிட் 5ல வருமான வட்ட பாய்ச்சல் அப்படின்ற ஒரு விடயத்துக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா தெளிவாக நாங்க பார்ப்போம் யூனிட் 5ல. சரியா. அப்ப காரணிகளை வந்து நிரம்பல் செய்வ 4 வகையான என்னது துறையினர் காணப்படுறாங்க. அந்த 4 வகையான துறையினருக்குள்ள வந்து எப்படியாக வந்து உற்பத்தி காரணிகளின் மூலமா வருமானங்கள் வந்து வருமானங்கள் வந்து எப்படி வந்து பகிரப்படுது, எப்படி வந்து அது இந்த வருமான வட்ட பாய்ச்சல் அப்படி வந்து எப்படியாக வரப்படுது, அவங்களுக்கு வருமானம் எப்படி செல்லுது. விலை என்ன சொல்றது. நுகர்வோண்ட செலவின் மூலமா வந்து என்ன அப்படியாக நாங்க என்ன செய்வோம் தெளிவாக யூனிட் 5ல பார்ப்போம். சரியா. அப்ப இதுல பேசிக்கா இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னா காரணி சந்தையில நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்ற இந்த காரணிகளை வந்து கொள்வனவு விற்பனை செய்கின்ற சந்தையைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், காரணி சந்தை.
காரணி சந்தை. இப்ப இந்த காரணிகளை காரணிகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துபவர் யாருன்னு சொன்னா யாரு? உற்பத்தி நிறுவனங்கள். அதே மாதிரி இந்த நிறுவனம். காரணிகளை நிரம்பல் செய்வோர் யார் அப்படின்னு சொன்னா வீட்டுத்துறை. வீட்டு. வீட்டுத்துறை. அப்ப இப்ப உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா மறைமுக கேள்வி, அல்லது என்னன்னு சொல்லுவோம் வழிவந்த கேள்வி. விளங்கினா? நேர்கேள்வியினூடாக உற்பத்தி காரணிகளுக்கு கேள்வி ஏற்படுவதனால அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம் மறைமுக அல்லது வழிவந்த கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். மறைமுக அல்லது வழிவந்த கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். சரியோ? சரியோ? அது விளங்குச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்டா அந்த பொருட்கள் சேவைகள் சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான வேறுபாடுகளை விளங்கிக் கொள்ளணும். பொருட்கள் சேவைகள் சந்தையில இந்த பொருட்கள் சேவைகள் சந்தையிலமா என்ன விஷயம் என்று சொன்னால் நுகர்வு பண்ணங்களும் சேவைகளும் பகிரப்படும். ஆனா அந்த காரணி சந்தையில எவ்வாறான எது பரிமாற்றப்படும்? காரணி சேவைகள். ஆஹ் காரணி சேவைகள் தான் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா பரிமாற்றப்படும். இரண்டாவது விடயம் என்னண்டா அந்த பொருட்கள் சேவைகள் சந்தையில வீட்டுத்துறை பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துவாங்க. ஆனா காரணி சந்தையில யாரு யாரு கேள்வி ஏற்படுத்துறது? உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வி யார் ஏற்படுத்துறது? நிறுவனத்துறை. நிறுவனத்துறை. வேற என்ன சொல்றது? அப்ப உற்பத்தி நிறுவனங்கள் தான் காரணி சந்தைக்கான உற்பத்தி காரணிகளுக்கான கேள்வியை ஏற்படுத்துவாங்க. மூன்றாவது விடயம் என்னண்டா உற்பத்தி நிறுவனங்கள் இந்த பொருட்கள் சேவைகள்ல உற்பத்தி நிறுவனங்கள் தான் என்ன செய்வாங்க பொருட்கள் சேவைகளை வழங்குவாங்க. வேற என்ன சொல்றது? பொருட்கள் சேவைகளை யார் வழங்குறது? உற்பத்தி நிறுவனங்கள். அப்ப காரணி சந்தைகளை உற்பத்தி காரணிகளை யார் வழங்குறது? வீட்டுத்துறை. வீட்டு துறையினர். விளங்கினா? அதை நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக்கொள்ளும். சரி, அப்ப நாங்க இந்த பொருட்கள் சேவைகளுக்கான சந்தைய நேர்கேள்வி அப்படின்னு பொருட்கள் சேவைகள் சந்தையின் கேள்வியை நேர்கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். காரணி சந்தையின் கேள்வியை நாங்க என்னன்னு சொல்லுவோம் மறைமுகமான அல்லது வழிவந்த கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். சரியோ? பேரோ? ரைட். இந்த 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 பொருட்கள் சேவைகள் சந்தை காரணி சந்தை அப்படின்ற இந்த 2.10 2.10ல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்லை. ரைட். சரி, ஒரு 5 நிமிஷம் தாரன் கேட்கலாம் டவுட் இல்லைங்களா? என்ன சரி டவுட் இருக்குதா? ஆயிஷா, தனுஷ், ரஸ்மிலா, விஸ்மி எல்லாம் ஓகே? ஓகே சார். ஓகே சார். ஓகே, வெரி குட். சரியோ? அதை நீங்க தெளிவா என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும். ரைட். அடுத்ததாக அடுத்ததாக எங்களுக்கு இன்னும் 2 தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது. ரைட். அடுத்ததாக நாங்க என்ன செய்வோம்னா அந்த 2 தேர்ச்சி மட்டங்கள் பாக்குறதுக்கு முந்தி பா பாட்டு கேள்விக்கு வருவோம். பாட்டு கேள்விக்கு வரும். 2023 பார்த்துட்டோம். 2023 பார்த்தோமா இல்லையா விஷ்ணு? ஓ சார். ஓ, இப்ப நாங்க பார்க்க போறோம் 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வர கேள்விகள். முதலாவது கேள்வி வாசிங்க. ஒரு நிரம்பல் வளையை வரையும் போது நிலையாக இருப்பதாக கருதப்படுவது எது? வெரி குட். அப்ப என்ன கேட்கிறான்னு சொன்னா அப்ப நாங்க எல்லா விஷயத்திலும் சொன்னா ஒரு நிரம்பல் நெகிழ்ச்சியை கணிக்கிறதா இருக்கலாம், அல்லது என்னது
நிரம்பல் விதியை விளக்குறதாயிக்கலாம். அதே மாதிரி வந்து என்னது நிரம்பல் இது எல்லாத்துலயும் வந்து நாங்க என்ன சொல்றோம், என்ன அடிப்படையா நாங்க என்ன சொல்றோம், அடிப்படையா நாங்க என்ன சொல்றோம், விலை தவிர்ந்த ஏனைய காரணி என்ன செய்ய போகுது, மாறாம இருக்கப்படுது. நிலையாக இங்க போகுது. அந்த ஏனைய காரணியைத்தான் இதுல கேட்கிறான். எதுல கேட்கிறான், எதுல கேட்கிறான், இந்த நிரம்பல் வளைய வரைகிற டைம்ல நிலையாக இருப்பதாக கருதுவது என்ன, மாறாமைக்கிறதுன்னு சொல்றது என்னத்த கேட்கிறான். அப்ப என்ன என்ன வரும், தொடர்புடைய பண்டத்தின் விலை, மூலப்பொருட்களின் விலை, தொழில்நுட்பம், எதிர்பார்ப்பு, அரச கொள்கைகள், சந்தையில் உள்ள உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை, ஏனைய காரணங்கள். வெரி குட். அதெல்லாம் என்ன சொல்றது, தொழில்நுட்பம், நிரம்பலாளர் எண்ணிக்கை, இல்லைங்க தொடர்புடைய பண்டங்களோட விலை, எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்கால விலை, சரியா, உற்பத்தி காரணிகளோட விலை, இதெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம், நிலையாக இருக்கும். சரியோ, ரைட். ரெண்டாவது கேள்வி வாசிங்க. சிகரெட்டுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சுமார் -0.75 ஆக உள்ளதாக ஆய்வுக்கட்டுரைகள் காட்டுகின்றன. தற்போது ஒரு சிகரெட் பெட்டியின் விலை 1500 ரூபாவாயால், அத்துடன் அரசாங்கம் புகைப்பிடித்தலை 30% குறைக்க விரும்பினார். ஒரு பெட்டி சிகரெட்டின் விலை எந்தளவாக இருக்க வேண்டும்? ரைட். இப்ப என்ன கேள்வின்றதை நீங்க தெளிவா விளங்கிக்கணும். சிகரெட்டுக்கான விலை கேள்வி நிகழ்ச்சி வந்து சய சய 0.75 சயண்டா வந்திக்குது. ஓ, சய 0.75. சரியோ, ஆய்வு கற்கையில வந்து காட்டுறோம். அப்ப தற்போது ஒரு சிகரெட் பெட்டியின் விலை வந்து 1500 ரூபா அப்படின்றால், அரசாங்கம் புகைப்பிடித்தல என்ன செய்யறாம் அப்படின்னு சொன்னா 30% குறைக்க விரும்புதாம், குறைக்க விரும்புதாம். அப்ப ஒரு பெட்டி சிகரெட்டின் விலை வந்து எவ்வளவாக இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் அடிப்படையில நாங்க இதுக்கான தீர்வை நாங்க என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். சரியோ, சரியோ. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப ஒரு வீதம் ஒரு வீதம் அப்படின்றா, அப்ப உதாரணமா வந்து விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வந்து என்ன செய்யுது, 0.75 காணப்படுது. அப்ப 7.5 காணப்பட்ட டைம்ல, 7.5 காணப்பட்டது, நான் உங்களுக்கு இதொன்று ஷேர் பண்றேனே, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் இது. ரைட், ஷேர் பண்ணிக்கிறது விளங்குதா? சார். 2023 பாஸ் பேப்பர் கடந்த கால வினா. சரியோ, 2023 பாஸ் பேப்பர். அப்ப என்ன சொல்றான்டா, 0.75 தான் என்ன, 0.75 தான் என்ன, எங்கட விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப விலைசார் பிஇடி வந்து விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பிஇடி வந்து சொல்றான், சய 0.75. ரைட். இப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சதவீத மாற்றத்துல நாங்க கணிப்பிட போறோம் அப்படின்னா நல்லா தெளிவா விளைக்கணும். என்ன சமன்பாடு, என்ன சமன்பாடு, பிஇடி சமன் என்ன சமன்பாடு வரும்? கேள்வியின் சதவீத மாற்றத்தின் கீழ் விலையின் சதவீத மாற்றம். கேள்வியின் சதவீத மாற்றத்தின் விலை கியூடி சதவீத மாற்றத்தின் கீழே, கியூடி சதவீத மாற்றத்தின் கீழே என்னது பிரிக்க போறோம், என்னத்த என்னத்த பிரிக்க போறோம், விலையின் சதவீத மாற்றம், விலையின் சதவீத மாற்றம். சரியோ, இதுதானே எங்கட அதாவது என்னது சதவீதத்துல இருந்தா எங்களுக்கு இப்படித்தானே நாங்க இந்த சமன்பாடை போட போறோம். ரைட்.
அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்ன கேள்வி கேட்கிறான்னு சொன்னா சிகரெட்டுக்கான விலை கேள்வி நெகிழ்ச்சி வந்து சைபர் தசம் ரைட். அப்ப பிஇடி விலை கேள்வி நெகிழ்ச்சியை தந்துட்டான் எங்களுக்கு. என்னது? சைபர் தசம் 0.75. சைபர் தசம் 75 தந்துட்டான். அப்ப விலை வந்து இப்ப உதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க. விலை வந்து 1% மாற்றமடையும் அப்படின்னு சொன்னால் கேள்வி தொகை வந்து 0.75 மாற்றம் அடையும் என்பது தான் என்னன்னு சொன்னா இதுண்ட கருத்து. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஆ, ஆ, காரணமா இதுல பேசிக் என்ன விலை வந்து 1% குறைவடைந்தா அதனை கேள்வி தொகை வந்து 0.75 குறைவடையும். அதே சம்டைம் அதே சம்டைம் இதுல வந்து பிஇடி 1 அப்படின்னு தந்துட்டான்டா. 1 அப்படின்னு தந்துட்டான்டா. அப்ப அதுன கருத்து என்ன? இப்ப இதுல வந்து தந்திக்கிறான். உதாரணமா பிஇடி வந்து 1 அப்படின்னு தந்திக்கிறான். 1 அப்படின்னு தந்திக்கிறான். சரியா? நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து தாரேன். 1 அப்படின்னு தந்திக்கிறான். பிஇடி 1 அப்படின்னு தந்தான்னா இதுல விளக்கம் என்ன? விஷ்ணு, இது ரெண்டுமே சம அளவுல இதாகுது. எது விலையும் ரெண்டும்? கேள்வி தொகையும். ஆ, விலையும் கேள்வி தொகையும். விலையின் மாற்ற வீதத்தின் அளவு சரியா? ஒரு வீதம் அப்படி வீதமோ உண்டோ உண்டோ வீதம் தந்தாலுமோ சரியா? வீதம் தாரான் வச்சுக்கொள்வோமே. சரியா? ஒரு வீதம் தாரான். விலையின் மாற்ற வீதத்தின் அளவுக்கு வந்து അതിന്റെ கேள்வி தொகையின் மாற்ற வீத அளவு எப்படி இருக்கும்? சமனாக சம இருக்கும். அப்ப இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அலகுசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லுவோமா இல்லையா? ஓ, ஓ, ഇതിന്റെ கேள்வி கோடு எப்படி வரும்? உற்பத்தியினூடாக போறது. இல்லைங்களா? பூஜ்ஜியத்தினூடாக செல்ல போகுது. சரியா? கேள்வி கோ சாரி சாரி சாரி, இது கேள்விதானே ரைட். நிரம்பலுக்கு போடுறல. ரைட். இப்படி வரும். சரியோ? சரியோ? பிஇடி வந்து 1க்கு இந்த. அப்ப இதுல வந்து சொல்றான் என் கேள்வியில் என்ன சொல்றான்? 0.75. அப்ப 7.5 என்னத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும்? என்னத்தை பேசிக்கா விளங்கிக் கொள்ளணும்? அதாவது விலை வந்து 1% மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கேள்வி தொகையின் மாற்ற வீதம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா 0.75 ஆயிக்கும். 7.5 ஆயிக்கும். இதுதானே இந்த கருத்து. அப்ப இதுஇந்த கருத்து அப்படின்னு சொன்னா இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை நான் இதோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு விஷயத்தை என்னது? அப்ப இதுண்ட கேள்வி அதாவது என்னது? இப்ப கேள்வி விலைசார் கேள்வி நிகழ்ச்சி இந்த வகையில எந்த வகைக்குள்ள இது உள்ளடங்கும்? எந்த வகைக்குள்ள ஒன்றை உள்ளடங்கும்? விட குறைந்தது. ஒன்றை விட குறைந்தது. ஒன்றை விட நெகிழ்ச்சி. குறைந்தது. ஒன்றை விட குறைந்ததுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? நெகிழ்ச்சியற்றது. நெகிழ்வற்ற கேள்வி நெகிழ்ச்சி. அப்ப நெகிழ்வற்ற கேள்வி நெகிழ்ச்சிக்கு வந்து கேள்வி கோடு எப்படி வரும்? தொகையச்சினூடாக. எப்படி? நெகிழ்வற்றதுக்கு அது வந்து நிரம்பலுக்கு நீங்க பார்க்கப்படாது. கேள்விக்கு யோசிக்கணும்.
கிடையச்சிக்கு மென்சாய்வா போகும். ஓவா இல்லையா? Yes. எப்படி வரும்? அதாவது எனது விலையின் மாற்ற வீதத்தை விட இதன் தொகை மாற்ற வீதம் எப்படி இருக்கும்? பெரிதாக ஈக்கிறதா, இதுல வந்து எனது சிறிதாக ஈக்குது. அப்ப என்ன செய்யும்? என்ன செய்யும்? ரைட். எனது கிடையச்சிக்கு மென்சாய்வாக ஈக்கிறது. கிடையச்சிக்கு மென்சாய்வாக ஈக்கிறது. விளங்கி நான் சொல்றது? அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? இந்த ஒன்றை விட குறைந்தது, ஒன்றை விட குறைந்தது, நெகிழ்வற்றது. எப்படி இருக்கும் அது? இந்த கேள்விக்கோடு, கேள்விக்கோடு எப்படி இருக்கும்? நிலைக்குத்து அச்சுக்கு, நிலைக்குத்து அச்சுக்கு மென்சாய்வாக இருக்கும். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். நிலைக்குத்து அச்சுக்கு மென்சாய்வாக இருக்கும். அப்ப நான் இதை வந்து சொல்ல வந்த காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இது மேலதிகமான ஒரு இதுக்காக. இப்ப நான் கேள்விக்கு வரனேன். இப்ப இதுண்ட விளக்கம் என்னன்னு சொன்னா, பிடி சமன் 0.75 விளக்கம் என்னன்னு சொன்னா, விலை வந்து ஒரு வீதத்தால மாற்றம் அடைஞ்சுன்னு சொன்னா, அந்த விலை வந்து ஒரு வீதத்தால மாற்றம் அடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னால், சரி, விலை வந்து ஒரு வீதத்தால மாற்றம் அடைஞ்சுச்சுன்னு சொன்னால், பிரைஸ் வந்து ஒரு வீதத்தால மாற்றம் அடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னால், கேள்வி தொகை வந்து எப்படி நடக்கும்? கேள்வி தொகை என்ன நடக்கும்? கியூடி என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். சைபர் தசம் 75 மாற்றம் அடையும். 75 மாற்றம் அடையும். 0.75 மாற்றம் அடையும் அப்படின்றது தான் என்ன இதுண்ட கருத்து. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? Yes. ஓ, அது வந்து விளங்கிச்சு தானே? அப்ப அது விளங்கிச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப கேள்வி தொகை வந்து ஒரு வீதத்தால மாற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, கேள்வி தொகை வந்து ஒரு வீதத்தால மாற்றம் அடையுண்டா? இப்ப கேள்வி தொகை வந்து ஒரு வீதத்தால மாற்றம் அடையுண்டா, விலை எத்தனை சதவீதத்தினால மாற்றம் அடையணும்? அது சொல்லுங்க பாப்போம். எத்தனை சதவீதத்தால மாற்றம் அடையணும்? 25. எப்படி? கேள்வி தொகை வந்து ஒரு விதத்தால மாற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, விலை எத்தனை சதவீதத்தால மாற்றம் அடையும்? நல்லா பாருங்க, தெளிவா விளங்கிக்கொள்ளும். சரி, இப்ப ஒரு வீதத்துக்குத்தான் நாங்க என்ன செய்யறோம்? சரி, ஒரு வீதத்தை நாங்க என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். எத்தனை வீதத்தால? 0.75 75 விளங்கினா? அதை பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா எங்களுக்கு அதை நாங்க இன்னொரு முறையில போடலுமா இல்லையா? இன்னொரு முறையில நாங்க போடுறதா இருந்தா எப்படி போடலும்? 100க்கு 75 போடலுமா இல்லாதா? 100ன் கீழே 75 சொல்லி எங்களுக்கு போடலுமா இல்லாதா? Yes, sir. ஏலும். ஏன்னா ஒரு வீதம் 0.75 வீதத்தால நாங்க பிரிக்க போறோம். ஏன்னது? ஒரு வீதத்தினால கேள்வி தொகை மாற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னா, விலை வந்து எத்தனை சதவீதத்தால மாற்றம் அடையணும் அப்படின்றத நாங்க பார்க்கணும். அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நாங்க வந்து எங்களுக்கு இந்த சமன்பாடை போடணும். ரைட். போட்டோம் அப்படின்னு சொன்னா, இதை வந்து நாங்க சுருக்கேலுமா இல்லாதா? இதை வந்து எப்படி சுருக்கேலும்? 4ன் கீழே 3ன்னு சொல்லி போட்டு சுருக்கேலுமா இல்லாதா? Oh. 4ன் கீழே 3. சரியா? அப்ப 4ன் கீழே 3ன்னு சொல்றது பின்னத்துல சரியா பிழையா? பிழை சார். பிழை தானே? பிழை தானே? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அத வந்து நாங்க எங்களுக்கு ரைட், எங்களுக்கு ஒன்று இப்படி போடலுமா இல்லாதா? 3 தர 1 இதை நாங்க தரன்னு சொல்லுவோம். இதுல கணக்கு உங்களுக்கு தெளிவா விளங்கணும். கணக்கு பகுதி 3 தர 1 3, 3ஓட 1 கூட்டினா 4. அப்ப 4 நாங்க மேல போட போறோம். சமன் 4ன் கீழே 3. இதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இப்படி நாங்க விரிவாக்கி எழுதும். கிளியரா இது? இது கிளியரா? Oh, sir. ஆ
ரைட். இப்ப என்ன சொல்றான்டா அரசாங்கம் புகைப்பிடித்தலை வந்து என்ன செய்ய போறான், 30% குறைக்க போறான். 30% குறைக்க போறான் அப்படின்றால் நாங்க என்ன செய்யணும்டா, நாங்க என்ன செய்ய போறோம்டா, சிகரெட் விலையினர் 30% குறைக்க விரும்பினா ஒரு பெட்டின சிகரெட் விலை எந்த அளவாக இருக்க வேண்டும்? இப்ப ஒரு சிகரெட் பெட்டியின் விலை வந்து 1500 சொல்லிட்டான். 1500 சொல்லிட்டான். அப்ப எத்தனை வீதத்தால குறைக்க போறான்? 30 வீதத்தினால வந்து புகைப்பிடித்தல குறைக்க விரும்பினால் ஒரு பெட்டின சிகரெட்ன்ற விலை எந்தளவாக இருக்கணும்? சரி. அப்ப வெயிட் பண்ணுங்க. சரி. அப்ப விலைய வந்து நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். விலைய வந்து அந்த சிகரெட் பிள்ளைன்ற அதாவது என்னது, புகைப்பிடித்தல வந்து நாங்க குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல கேள்வி தொகையை வந்து என்ன நடக்கணும், குறைக்கணும் தானே? ஓவா இல்லையா விஷ்ணு? கேள்வி தொகையை வந்து குறைக்கணுமா இல்லையா? அப்ப கேள்வி தொகையை வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 30% குறைக்க போறான்றது தான் நீங்க நினைக்க விஷயம். விளங்கினா? அப்ப கேள்வி தொகையை 30% குறைக்க போறோம் அப்படின்னு சொன்னால் விலையை என்ன நடக்கணும்? எங்களுக்கு விலையை நாங்க என்ன செய்யணும்? அதிகரிக்க அதிகரிக்கணும். இதுதானே எங்கட கேள்வி. விளங்கினா? அப்ப இத வந்து எவ்வளவால விலை வந்து எவ்வளவால அதிகரிக்கணும்ன்றது தான் கேள்வி. சரி. இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா கேள்வி தொகையை 30% குறைக்க வேண்டுமாயின் நாங்க என்ன செய்யணும்? விலையை வந்து அதிகரிக்கணும். அப்ப விலையை வந்து எவ்வளவால அதிகரிக்கணும் தான் எங்களுக்கு வந்து என்னது கேள்வி. அப்ப அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 30% நாங்க என்ன செய்ய போறோம்? சரி. இப்ப நான் 100க்கு தானே பார்க்கிறோம். அப்ப 3ன் மேல 4 3ன் மேல 4 சமன். அப்ப எத்தனை வீதம்னு சொல்லி எங்களுக்கு வரும்? அப்ப விலைய அதிகரிக்கிறதுக்கான வீதம் எத்தனைன்னு வரும்? அப்ப எத்தனை வரும்? சொல்லுங்க பாப்போம். 40. இதையும் வெட்டுனா எங்களுக்கு எத்தனை வரும்? இதுல 1 சரி. 10 10 தர 4 40 அப்படின்னு சொல்லும். இப்ப 40 வீதத்தால நாங்க என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? விலை அதிகரிக்க விலைய வந்து அதிகரிக்கணும். சரியா? அப்ப 40 வீதத்தினால அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் இத. இப்ப 30 வீதத்தினால கேள்வி தொகைய QD வந்து 30 வீதத்தினால 30 வீதத்தினால நாங்க என்ன செய்ய போறோம்? குறைக்க போறோம் அப்படின்றால், விலைய வந்து எவ்வளவால அதிகரிக்கணும்? விலை எவ்வளவால அதிகரிக்கணும்? 40 வீதத்தால் வெரி அதிகரிக்கும். குட். விலை நான் சொல்றது 40 வீதத்தால நாங்க என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். இப்ப இதுண்ட கருத்தென்ன? இது வந்து நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சியா, நெகிழ் உள்ள கேள்வி நிகழ்ச்சியா? நெகிழ்வற்ற. நெகிழ்வற்றது. ஏன்? விலை அதிகரி விலை மாற்றத்தை விட அதுல கேள்வி தொகை மாற்றம் எப்படி இருக்குது? குறைவாக காணப்படுது. விளங்கினா? ரைட். இப்ப நான் எல்லா விஷயத்தையும் நான் ஒரே இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். தெளிவா விளங்கிக் கொள்வோம். ரைட். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரியா? ஒரு சிகரெட் பெட்டியின் விலைய 30 குறைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒரு சிகரெட் பெட்டியின் விலைய நாங்க என்ன செய்யணும்? 40 அதிகரிக்கணும். சரியோ? அப்ப சிகரெட் பெட்டிக்கான புதிய விலை எப்படி காணப்போறோம் அப்படின்னு சொன்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும். 40 வீதத்தால அதிகரிக்கணும்டா. அப்ப உதாரணமா சிகரெட்டின் ஆரம்பத்தின விலை எவ்வளவு சொல்லிக்கிறான்? சிகரெட் பெட்டியின் விலை எவ்வளவு சொல்லிக்கிறான்? 1500. 1500. 1500. நாங்க எவ்வளவால அதிகரிக்க போறோம்? 40. 40ஆல. சரியோ? அப்ப 100க்கு 40 40. அப்ப எவ்வளவு எங்களுக்கு ஆன்சர் வரும்? 600. 600. 600. விளங்கி நான் சொல்றது? இது வந்து என்னது? எங்களுக்கு அதிகரிக்க வேண்டிய அதிகரித்த விலை. விளங்கினா? இப்ப எவ்வளவு? 40 வீதத்துக்கு 40 வீதம் அப்படின்னு சொன்னா என்ன? 600. 1000க்கு பார்த்தா 600. 1500க்கு பார்த்தா 600 வரும். அப்ப எங்கள்ட என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? அதாவது என்னது? ஆ
எனது ஒரு பெட்டின் சிகரெட்டின் விலை எவ்வளவுன்னு கேட்கிறான். அப்ப ஒரு பெட்டின் சிகரெட்டின் விலை நான் 600ஆல அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? ஆரம்பத்துல நான் 1500 இருக்குது. ஆனா இப்ப 600ஆல அதிகரிக்குது. அப்ப எங்களோட விலை என்ன? 2100. 2100. விளங்கி நான் சொல்றது. அப்ப இந்த கேள்விக்கு வந்து டிரெக்டா நாங்க சிம்பிளா ஆன்சர் கொடுக்க இயலும். அதை எங்கட சமன்பாடுகளை வச்சு எங்களுக்கு வந்து சிம்பிளா ஆன்சரை கொடுத்து கொண்டு போக இயலும். ஆனா இதுல எவ்வளவு விஷயம் நாங்க நிறைய பாத்துக்கிறோம். அதை வந்து கிளியரா விளங்கிக் கொள்ளணும். இதுல வந்து என்ன விஷயம் மெயினா வந்து தொடர்புபடுது? கேள்வி விதி தொடர்புபடுது. விளங்கி நான் சொல்றது, அந்த கேள்வி விதியின் அடிப்படையில, கேள்வி சமன்பாட்டின் அடிப்படையில, சாரி கேள்வி சமன்பாடு இல்ல, அது அந்த கேள்வி நிரம்பல் கேள்வி நெகிழ்ச்சியின் அடிப்படையில எந்த நெகிழ்ச்சியை நாங்க கணிப்பிடுறோம்? வில் நெகிழ்ச்சியா, புள்ளி நெகிழ்ச்சியா? புள்ளி. புள்ளி நெகிழ்ச்சியில வந்து காணப்படுற இந்த வீத மாற்றத்தின் சமன்பாடு தானே. அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யறோம்? இவ்வளவு விஷயத்தையும் நாங்க என்ன செய்யறோம்? பாத்துக்கிறோம். சரியா? அப்ப அதுல கேள்வி கோடு எப்படி வரும், அதுல மாற்றம் எப்படி வரும், அதெல்லாம் நாங்க என்ன செஞ்சிரோம்? தெளிவாக பாத்துக்கிறோம். அப்ப என்ன கேள்வி? நல்லா விளங்கிக் கொள்ளணும். கேள்வியின் அடிப்படையில வந்து என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 0.75 அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு நாங்க பார்க்கணும். சரியா? ஒரு வீதத்துக்கு அதாவதுன்னு சொன்னா ஒரு வீதம் வந்து விலை அதிகரிச்சு அப்படின்னு சொன்னால் கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? 7.5 குறைவடையும். இதுதான் இதுல விளக்கம். சரியோ. ஒரு வீதத்தினால மாற்றம் அடையணும்னு சொன்னா கேள்வி தொகை வந்து 0.75 மாற்றம் அடையும் அப்படின்னு சொன்னா, ஒரு வீதத்தினால கேள்வி தொகை மாற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன சதவீதம் அப்படின்றத நாங்க பார்க்கணும். ஏன்னு சொன்னா எங்களோட சதவீதத்தை நாங்க கண்டுபிடிக்கணும் தானே, எத்தனை சதவீதத்தால விலை அதிகரிக்க போகுது அப்படின்னு. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம்? ஒரு வீதத்தினால கேள்வி தொகையை மாற்றம் அடைய செய்யறோம். அப்ப ஒரு வீதத்தினால மாற்றம் அடைஞ்சு அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம்? அதை வந்து நாங்க விரிவாக்கம் அடைஞ்சு, அதாவது 30% நாங்க பாக்குற டைம்ல 30% 40 வீதம் எங்களுக்கு வரப்போகுது. எனது விலை அதிகரிக்கிற வீதம். அப்ப 40 வீதம் அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு 600 ரூபாய் வரும். 600 ரூபாய் வரும். அப்ப 600 ரூபாயோட நாங்க என்ன செய்யறோம்? 1500 ரூபாயை கூட்ட போறோம். கூட்டி வரதுக்கு தான் எங்களுக்கு 2100 ரூபாய் வீதம். கிளியரா இது? விளங்கிச்சா? எப்படி கேள்வியை வந்து மயக்க எடுத்துக்கிறான்னு விளங்கிச்சா உங்களுக்கு? ஆன்சரை தெளிவா கொடுக்க பழகிக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி வாசிங்க. விலை தவிர்ந்த ஏனைய பங்கீட்டு முறைமைகள் மூன்றைக் குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விளக்குக. ஆஹ் விலை தவிர்ந்த ஏனைய பங்கீட்டு முறைகளை கேட்கிறான். அப்ப விலை தவிர்ந்த ஏனைய பங்கீட்டு முறைகள் சொல்லுங்க பாவும். என்ன முறை? வரிசை முறையை சொல்லேலும், பங்கீட்டு அட்டைகளை வந்து விநியோகிக்கிறத சொல்லேலும், விளங்கினா அதே மாதிரி கருப்பு சந்தையை சொல்லேலும். இதெல்லாம் வந்து என்ன? விலை தவிர்ந்த ஏனைய பங்கீட்டு முறை. விளங்கி நான் சொல்றது. முதலாவது நாங்க வரிசை முறையை பார்க்கிறோம். வரிசை முறை என்ன? வரிசையில நின்று பொருட்களை வந்து பெற வேண்டியிருக்கும். அதே மாதிரி வரிசையில வருவோட வரிசை கிரமத்தின்படி பொருட்கள் வந்து தரப்படும். வரிசையில நிற்கிறார்கள், யாரு முதலாவது வாரதோ அவருக்கு தான் வரிசை பொருள் வந்து கொடுக்கப்படும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் பௌதீக ரீதியில ஒருவர் வந்து வரிசையில நின்றே வந்து ஆக வேண்டும். விளங்கி நான் சொல்றது என்று வந்து கருதப்படுறது இல்ல. எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு கருதப்படுறது இல்ல. சில வேளையில வந்து காத்திருப்பு பட்டியல் என்ற பெயரை வந்து பதிவு செய்வதன் மூலம் மிகை கேள்வி நிலவும் பொருட்களை பட்டியலின் வரிசையில வந்து நாங்க என்ன செய்வோம்? விநியோகிப்போம். உதாரணமா ஒன்லைன்ல வந்து பேரை வந்து பதிவு செய்யறது. விளங்கி நான் சொல்றது. அப்ப பதிவு செய்யறதின் மூலமா வந்து யார் முதல்ல பதிவு செஞ்சுக்கிறாங்களோ அதை வந்து நாங்க கொடுக்கறது. அப்ப உதாரணமா வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப உதாரணமா வந்து 100 பொருட்கள் தான் நீக்குது. ஆனா இதுல வந்து 120 கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்குது. சரியா? இப்ப 100 பொருட்கள் தான் இருக்குது. 120 கேள்வி வந்து வினாவப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு அறிவித்தல் ஒன்றை விடுவிக்கிறான். என்ன? முதல்ல பதிகிற 100 பேருக்கு தான் வந்து என்னது? இந்த பொருட்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யறான்? ஒரு நியூஸ் ஒன்றை தாரான். அப்ப 100 பேர் யாரு முதல்ல பதிவு செய்யறாங்களோ, 100 பேர் யாரு முதல்ல பதிவு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும்? பொருட்கள் வழங்கப்படும். அப்ப இந்த 20 பேருக்கு என்ன பொருட்கள் வந்து வழங்கப்பட மாட்டாது. அந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யறோம்? அந்த வரிசை முறையை விளக்கு. கிளியரா விளங்கிட்டா விஷ்ணி? அடுத்தாக்கள் ஆ, இதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரியோ? ரைட்.
இதுதான் வரிசை முறை அப்படின்னு சொல்றது. வரிசை முறை. ரைட். அடுத்தது பங்கீட்டு அட்டைகளை விநியோகிக்கிறது. எனது தரப்பட்ட ஒரு பொருளுண்ட நிச்சயிக்கப்பட்ட அளவு வந்து ஒரு கிழமைக்கோ இல்லாட்டி ஒரு மாசத்துக்கோ பெற்றுத்தரக்கூடிய வகையில வந்து தனிநபருக்கு அல்லது குடும்பத்தினருக்கோ வழங்கப்படுற ஒரு அனுமதி அட்டையை தான் நாங்க என்ன சொல்லுவோம், பங்கீட்டு அட்டை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இவ்வளோ இவ்வளோ ஒரு மாசத்துக்கு ஒருக்கா இவ்வளோ தருவோம், இவ்வளோ வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கோ இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒருக்கா இவ்வளோ தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு ஒன்று குறிப்பிட்டு அதுல வந்து குறிப்பிட்டு தராங்கன்னு சொல்லி இந்த பங்கீட்டு அட்டைகளை விநியோகிக்கிறது அப்படின்னு. கருப்பு சந்தை விலைனா என்ன? கருப்பு சந்தை இது வந்து பங்கீட்டு முறைகள்ல இருக்கிற விலை தவிர்த்த ஏனைய பங்கீட்டு முறையில் இருக்கிற ஒரு விடயம். எனது கருப்பு சந்தை. அப்ப சந்தையில தீர்மானிக்கப்பட்ட விலையின் கீழே வந்து சட்டவிரோதமாக விற்பனையில இருந்து ஈடுபடுற சந்தையை தான் நாங்க என்ன சொல்லுவோம், கருப்பு சந்தை. அப்ப கருப்பு சந்தைன்றது எவ்வாறான டைம்ல உருவாகும் யாருக்கு சரி தெரியும்? எந்த டைம்ல உருவாகும்? இதெல்லாம் விளக்க தேவையில்லை, நான் ஒரு மேலதிக ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். இதுல வந்து நீங்க கருப்பு சந்தைனா என்னன்றதை குறிப்பிட்டா ஓகே. நான் மேலதிக விளக்கத்துக்காக கேள்வியை கேட்கிறேன். கருப்பு சந்தைனா என்ன, எந்த டைம்ல உருவாகும்னு தெரியுமா? அந்த சந்தை சமநிலை விலையின் விட கூடுதலாக செலுத்த முற்படும் போது. ஓகே, ஓகே, அது சரி. அது வந்து எவ்வாறான நிலைமையில அப்படி சந்தை சமநிலை விலையை விட கூடுதலான விலையில விற்பான் ஒரு உற்பத்தியாளர்? இந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி சமநிலை விலைக்கு கீழாக விதிக்கிறான் தானே? ஓ இல்ல. அப்ப அப்படியான ஓ, டைம்ல வந்து தான் என்ன செய்ய போகுது, கருப்பு சந்தை விலை வந்து உருவாக போகுது. அப்ப அப்ப கருப்பு சந்தை விலைன்னா என்ன? சட்டவிரோதமாக என்ன செய்வான், விற்பனையில ஈடுபடுற சந்தையத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த கருப்பு சந்தை அப்படின்னு சொல்லுவோம். எனது சந்தையில தீர்மானிக்கிற விலைகளின் கீழே சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகின்ற விலை விற்பனையில ஈடுபடுற சந்தையை தான் நாங்க என்ன சொல்லுவோம், கருப்பு சந்தை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உயர்ந்தபட்ச விலை நான் சொன்னேனா இல்லையா? அப்ப உயர்ந்தபட்ச விலை எல்லை சந்தர்ப்பத்துல வந்து விட கூடுதலான விலையை வந்து செலுத்த தயாராக உள்ள நுகர்வோர்கள் வந்து இருப்பதனால சட்டவிரோதமாக ஒரு விலையில வந்து விற்பனை செய்யப்படும். உதாரணமா உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போனா, இப்ப உதாரணமா இதுல பாருங்க இப்ப நிரம்பல் கோடு, கேள்வி கோடு, அதே மாதிரி சமநிலை விலை, சமநிலை தொகை வந்து வருது தானே. அப்ப என்ன செய்ய போறான், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லி என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, விலைன்னு சொல்லி என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அதாவது என்னது அரசாங்கம் வந்து என்ன செய்வான், ஒரு விலை ஒன்றை விதிப்பான். சரியா, அப்ப அரசாங்கம் இப்படியான விலை ஒன்றை விதிக்கிற டைம்ல நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். மிகை கேள்வி ஒன்று ஏற்படுமா இல்லையா, நாங்க பார்த்தோமா இல்லை? இதெல்லாம் இதுல எழுத தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. நான் மேலதிகமான ஒரு விளக்கத்துக்கு சொல்றேன். சரியா, மிகை கேள்வி ஒன்று ஏற்படும். மிகை கேள்வி ஏற்பட்ட டைம்ல என்ன செய்வான்டா, நுகர்வோன் யோசிப்பான் இதுக்காக வந்து மிகை கேள்வி ஏற்படுது தானே, அதிகமாக கேள்வி எழுப்புறாங்க தானே, எங்கள்கிட்ட நிரம்பல் குறைவா இருக்குது. அதுக்காக நாங்க என்ன செய்வோம், விலையை வந்து நாங்க பிளாக் மார்க்கெட்ல விற்போம் அப்படின்னு சொல்லி, கருப்பு சந்தையில விற்போம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சு என்ன செய்வான், கருப்பு சந்தையில விற்பான். விளங்கினா? இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், கருப்பு சந்தை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? கிளியரா? அப்ப உதாரணமா வந்து அந்த பெட்ரோல் எல்லாம் நாங்க வந்து ஒரு காலத்துல 2500 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்ற ஒரு விலையில நாங்க வாங்கணுமா இல்லையா? ஓவா இல்லையா? இப்படியானதைத்தான் நாங்க என்ன ஓ, சொல்லுவோம், இப்படியானதை நாங்க என்ன சொல்லுவோம், இந்த பிளாக் மார்க்கெட் சொல்லுவோம். சரியா, எப்படியான டைம்ல வந்து உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை வந்து அரசாங்கம் விதிக்கிறதால ஏற்படுறது தான் இந்த பிளாக் மார்க்கெட். இது வந்து மேலதிகமான ஒரு விளக்கத்துக்காக நான் சொன்னது. ரைட். கிளியரா? சரி. இது 3 முறையும் நீங்க என்ன செய்யணும், சுருக்கமா விலைக்கிட்ட சரி. வரிசை முறை, பங்கீட்டு அட்டைகள் விநியோகிக்கிறது, கருப்பு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி வாசிங்க. ஒரு பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது நுகர்வோர் அதற்கு குறைவாக கேள்வி எழுப்புவது ஏன் என விளக்குக. ரைட். ஒரு பண்டத்தின் விலை அதிகரிக்கிறது, கேள்விய நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பண்டத்தின் ஒரு பண்டத்தின் பிரைஸ் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அதிகரிக்குதாம். இப்ப அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா நுகர்வோன் வந்து அதற்கு குறைவான கேள்வி QD வந்து என்ன செய்யறான், குறைக்கிறான். அப்ப இதுக்கான ரீசன் என்ன, காரணம் என்ன, இதுதான் கேள்வி. விளங்கினோம்? விளங்கினோம் சொல்றது. ரைட். ரீசன் என்னன்றதுதான் கேள்வியை கேட்கிறான். சரி, அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். ரைட். இதுக்கான மெயின் காரணம் என்னவாய்க்கும்? கேள்வி விதி என்ன சொல்லுது?
ஏனையவை மாறாத நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்பு அப்ப காணப்படும். இது வந்து இந்த கேள்வியில எதிர்க்கணிய தொடர்பை தானே சொல்றான். ஓவா இல்லையா? ரைட். அப்ப என்ன ஓ, கேள்வினா மறைமுகமா உள்நோக்கமா வந்து என்ன கேள்வியை கேட்கிறான்டா? கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணத்தை கேட்கிறான். ஓவா இல்லையா? ஓ, ஓ, விளங்கினா? இதுதான் மறைமுக கேள்வி. இப்ப மறைமுகமா வந்து என்ன செய்யறான்னு சொன்னா டிரெக்டா கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான கேள்விய காரணங்களை குறிப்பிடுங்க அப்படின்னு சொன்னா வந்து பிள்ளைகள் யோசிக்காது தானே. என்ன செய்யும்? பாடமாக்கினதெல்லாம் தட 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 படன்னு எழுதி விட்டு போயிரும். அப்ப அவன் யோசிப்பான். எக்ஸாமினர் எக்ஸாம் பேப்பரை உருவாக்குறவன் என்ன யோசிப்பான்? நாங்க வந்து பிள்ளைகளை யோசிக்க வைக்கணும், பிள்ளைகளை குழப்ப பார்க்கணும், அதுதான் அவனோட நோக்கம். சரியா? கொஞ்சம் யோசிச்சு எழுதணும், அவசரப்படப்படாது, யாரும் நிதானமாகிறது அப்படின்றத வச்சுதான். அப்ப விலை அதிகரிக்குது, கேள்வி தொகை குறைவடையுது அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்காக ஏன் இப்படி வந்து விலை அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகையை குறைக்கிறான் அப்படின்றத வந்து தான் கேட்கிறான். இது இந்த டிரெக்டான கேள்வியை கேட்க போனா என்ன கேள்வி வந்திக்கும்? என்ன கேள்வி வந்திக்கும்? கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்காம எப்படி கேள்வியை மயக்கிக்கிறான்னு பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சரி. அப்ப என்ன அதாவது கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன? விலை விளைவு. விலை விளைவு. அப்ப விலை விளைவுல வந்து இரண்டு வகைகள் இருக்குது. விலை விளைவுல ரைட். விலை விளைவுல விலை விளைவுல விலை விளைவுல வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். இரண்டு வகைகள் இருக்குது. என்னென்ன வகை? வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. வருமான விளைவு, வருமான விளைவு, சரி, பதிலீட்டு விளைவு. வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. ரைட். பதிலீட்டு விளைவு. ரைட். வருமான விளைவு, பதிலீட்டு விளைவுன்னு சொல்லி போட்டு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா இரண்டு வகைகள் காணப்படுது. அப்ப விலை விளைவு அப்படின்னு சொல்றது தான் மெயினான காரணம். சரியா? அப்ப வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொல்றது விலை விளைவுண்ட வகைகள் ரெண்டு. இதுதான் வந்து என்ன இந்த கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான அல்லது விலை அதிகரிக்கிற டைம்ல நுகர்வோன் அதுக்கு கேள்வியை குறைக்கிறதுக்கான காரணம். அப்ப இதை வந்து தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா விளக்கணும். அப்ப பொருளின விலைக்கும் கேள்வி ஏற்படுகின்ற தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு உண்டா அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வி விதி மூலம் வந்து என்ன செய்யப்படுது? வெளிப்படுத்தப்பட்டு. அப்ப பொருளின விலை உயர்ற டைம்ல நுகர்வோண்ட அப்பொருளுக்கான குறைந்த கேள்வியை ஏற்படுத்துறது இந்த என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு. அப்ப பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொன்னா ஏனையவை மாறாத நிலையில. அப்ப ஏனையவை அப்படின்னு சொன்னா கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள். அப்ப கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் என்னன்னு? நுகர்வோர் வருமானம், நுகர்வோர் சுவை, எதிர்காலம் பற்றி எதிர்பார்ப்பு, ஏனைய காரணிகள், நுகர்வோர் தொகையும் அதன் கட்டமைப்பு. ரைட். இப்படியான விலை தவிர்ந்த ஏனைய காரணி. அப்ப விலை தவிர்ந்த ஏனைய காரணி வந்து என்ன செய்யுது? நிலையா இருக்குது, மாறாம இருக்குது. அப்ப மாறாத நிலையில ஒரு பொருளுண்ட விலை உயர்ற டைம்ல பொருளுண்ட சார்பு விலை வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். விலை என்ன சொல்றது? அப்ப சார்பு விலை வந்து அதிகரிச்சு சார்பளவுல அதிகரித்த பொருளுண்ட கொள்வனவாளர் என்ன செய்வான்? குறைத்து அதாவது கொள்வனவை வந்து என்ன செய்வான்? குறைப்பான். அதாவது கேள்வியை குறைப்பான். அப்ப சார்பளவுல விலை குறைவும் அப்படின்னு சொன்னா பதிலீட்டு பொருட்களை வந்து அதிக அளவுல வந்து கொள்வனவு செய்ய தூண்டும். சரியா? அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றது? பதிலீட்டு விளைவுன்னு சொல்றது. விளங்கினா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். விலை வந்து குறைவடையுது அப்படின்னு சொன்னா விலை வந்து குறைவடையுது அப்படின்னு சொன்னா சார்பளவுல வந்து அதுக்கான கேள்வி வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஓவா இல்லையா? ஓ, ஓ, அப்ப விலை வந்து குறைவடையுது, அதன கேள்வி வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். பதிலீட்டு பொருட்களுக்கான கேள்வி என்ன நடக்கும்? குறைவடையும் தானே. ஓவா இல்லையா? ஓ, குறைவடையும். அதே சம்டைம் நாங்க மாற்றமா பார்ப்போமே. இப்ப மாற்றமா பார்க்க போனா அப்ப ஒரு பொருள் இதெல்லாம் நான் வந்து ஆரம்பத்துல தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். விலை நான் சொல்றது தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். பதிலீட்டு விலை உண்டா என்னன்றது. இப்போ இப்போ ஒரு பொருளோட விலை வந்து என்ன செய்யுது? அதிகரிக்குது.
இப்போ சிம்பிளா என்ன விஷயம்டா பதிலீட்டு விலை உண்டா உங்களுக்கு நான் பிராக்டிக்கலா சொல்லி தரேன் பாருங்க. இப்ப சாம்சங் போன் இருக்குது, அதே மாதிரி வந்து ஐபோன் இருக்குது. ரெண்டு போனையும் வச்சு கொள்ளுங்களேன். இப்ப ரெண்டு போன்றையும் இப்ப உதாரணமா சாம்சங் போன் விலை வந்து அதிகரிக்குது. இல்லைங்களா? பதிலீட்டு ரெண்டும் வந்து ஒன்றுக்கு பதிலா ஒன்றை யூஸ் பண்றது. சாம்சங் யூஸ் பண்ணுவான், இல்லாட்டி ஒருத்தன் ஐபோன் யூஸ் பண்ணுவான். இல்லைங்களா? இப்ப சாம்சங்ல வந்து எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஐபோனை யூஸ் அப்படி இப்படி பதிலீடு. அதான் சொல்றது பதிலீடு. இப்ப சாம்சங் போன்ற விலை அதிகரிச்சு அப்படின்னு சொன்னால் அவன் அந்த அவன் சார்பளவுண்ட விலை வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா குறித்த அதாவது என்னது பதிலீட்டு விளைவு என்ன நடக்கும்? அதாவது ஐபோனுக்கான கேள்வி என்ன நடக்கும்? ஐபோனுக்கான கேள்வி என்ன நடக்கும்? சாம்சங் போன்ட விலை அதிகரிச்சா ஐபோனுக்கான கேள்வி என்ன நடக்கும்? அது அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப சாம்சங் போனை வந்து ஐபோனை வந்து அதிகமா வாங்கினான் அப்படின்னு சொன்னா சாம்சங் போனை வாங்குற அளவு குறையுமா இல்லையா? ஓ, ஓ, அப்ப அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம். அதாவது விலை அதிகரிக்கிற டைம்ல இந்த பதிலீட்டு விளைவின் காரணமா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா குறித்த போனுக்கான விலை வந்து என்ன செய்யுது அதிகரிக்கிறது தெரியுமா? குறித்த போனுக்கான கேள்வி தொகை வந்து என்ன நடக்குது? குறைவடையுது. இல்லைங்களா? இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளான விஷயம். சரியா? விலங்கல்லாட்டி திருப்பி திருப்பி ரெக்கார்டிங்க கேளுங்க. அடுத்த விஷயம் வருமான விளைவு. இப்ப வருமான விளைவு அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நான் தெளிவா உங்களோட ரெக்கார்டிங்க பார்த்தாலே விளங்கும். ஆரம்பத்தில் உள்ள தெளிவா விளங்கப்படுத்தினா பதிலீட்டு விளைவு அப்படின்னு சொன்னா ஏனையவை மாறாத நிலையில் ஒரு பொருளோட விலை உயருமாயின் நுகர்வோண்ட மெய் வருமானம். வருமான விளைவு அப்படின்னு சொன்னா நான் பதிலீட்டு விளைவு பார்த்துட்டோம் தானே. இரண்டாவது விஷயம் என்ன? வருமான விளைவு. ஏனையவை மாறாத நிலையில ஒரு பொருளோட விலை உயருமாயின் அதிகரிக்குமாயின் நுகர்வோண்ட மெய் வருமானம் என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? அப்ப கொள்வனவு சக்தி வந்து வீழ்ச்சி அடையுமா இல்லையா? வீழ்ச்சி அடையும். அப்ப வீழ்ச்சி அடைஞ்சு அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? கொள்வனவு செய்த எல்லா பொருட்களையும் வந்து இந்த டைம்ல கொள்வனவு செய்ய இயலுமா? கஷ்டம். கஷ்டம். அவன் என்ன செய்வான்? அந்த அந்த குறித்த பொருளுக்கான கேள்வியை வந்து என்ன செய்வான்? குறைப்பான். இல்லைங்களா? அப்ப வருமானம் வந்து ஒருத்தண்ட வருமானம் வந்து உயர்மாயின் வருமானம் உயர்வடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதண்ட வந்து என்னது? விலை குறைவடைஞ்சிக்கணும். அப்ப விலை குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நுகர்வோன் மெய் வருமானம் அல்லது அல்லது என்னது? கொள்வனவு சக்தி அவனுக்கு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா பொருட்களை வந்து அதிகமா கொள்வனவு செய்ய இயலுமா இல்லதா? அதிகமா பொருட்களை கொள்வனவு செய்ய இயலுமா இல்லதா? அவனோட மெய் வருமானம் அதிகரிக்குது. மேலும் ஏலும் விலை என்ன சொல்றது? அப்ப மெய் வருமானம் அதிகரிக்கிறதன் மூலமா அவனுக்கு வந்து அதிகமா வந்து அவன் பொருட்கள் சேவையில் வந்து கொள்வனவு செய்யும். சரியோ? அப்ப அதால வந்து என்ன நடக்க போகுது? விலை அதிகரிக்கிறதால அவன்ட மெய் வருமானம் குறைவடைந்து அவன்ட கேள்வி தொகை குறைவடையுது. அதே சம்டைம் நாங்க மாறி யோசிப்போமே. விலை குறைவடைறதால அவன மெய் வருமானம் அதிகரிச்சு என்ன நடக்குது? கேள்வி தொகை அதிகரிக்குது. சரியா? இந்த விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும்? வருமான விளைவுக்கு கொடுக்கணும். சரியோ? இது ரெண்டையும் நீங்க கொடுத்தாலே உங்களுக்கு முழுமையான இந்த பதிலீடு விலை வருமான விலைக்கான இந்த ரெண்டு விளக்கத்தையும் கொடுத்தாலே உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வந்து கிடைக்க பெறும். ஆனா அதுக்கு முந்தி நீங்க என்ன செய்யணும்னா இதுக்கான இந்த ரீசன், இந்த கேள்வி தொகை, இந்த கேள்வி விதி எப்படி சம்பந்தப்படுது இதோட அப்படின்றத வந்து விளக்கணும். இப்போ கேள்வி விதியால தான் இது உருவாகுச்சு. இப்படியான இது வந்து இந்த கேள்வி வினாவப்படுது அப்படின்றத வந்து நாங்க தெளிவா கொடுக்கணும் அங்க. சரியோ? ரைட். அதை வந்து நீங்க கொடுத்துட்டு நீங்க அந்த ரெண்டு விதியையும் வந்து விளக்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வந்து கிடைக்க பெறும். சரி. அப்ப 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரும் முடிஞ்சிச்சு. அடுத்தது 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரும் இன்னும் 2 தேர்ச்சி மட்டங்களும் இருக்குது. அதை நாங்க இப்ப ஒரு சின்ன இன்டர்வல் ஒன்று எடுத்துட்டு 3:30 இல்லாட்டி 3 மணிக்கு அந்த கெப்புக்குள்ள நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். திருப்பி என்ன செய்யுங்க? ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு முடிப்போம். சரியோ? சரி, அப்ப இதோட முடித்துக் ஓகே. கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.